ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட் ஒய்ஃப் போட சொல்லி, சரி ஓகே இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு சாரிடான். சரி ஓகே நிறைய பெண்டிங் இருக்குது, சீக்கிரமாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஹேஸ் யூஷுவல் இப்போ போல் தான் சரி மாஸ்டர் வந்து பண்ணிக்கு வாண்டிட்டாக்காதீங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. சரி ஓகே வாங்க சீக்கிரமாக வந்து வாட்ஸ்அப் இல்லாமல் இந்த ஸ்டார்டிங் சீன். ஜோசியரே, என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்ல? நீங்கள் ஏதோ புடி வச்சு பேசுகிற மாதிரி தோணுது. கல்யாணம் நடக்குமா? ஆனால் அதில் நிறையா தடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளாடி கல்யாணம் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட கேட்டால் நான் என்னம்மா பண்ண முடியும்? இல்லை ஜோசியரே, இதுக்கு எதனாச்சும் பரிகாரம்? எந்த பரிகாரமும் இல்லைம்மா. உங்களால் முடிஞ்சால் ஒரு வாரத்துக்குள்ளாடி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா இதோட 5-6 வருஷம் கழிச்சு தாம்மா எதுவுமே சொல்ல முடியும். என்ன ஜோசியரே இப்படி சொல்லிட்டீங்க? என் பையன் வேற இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு யாருமா என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க, நல்லதே நடக்கும். இப்போது வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஆக்சுவலி வந்து டேங்கோட அம்மா தான். அவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ், இந்த ஜோசியம் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இப்போது டேங்க்கு வந்துட்டு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஜோசியம் பார்த்துருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பிள்ளைக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளாடி வந்து உங்கள் பையனுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இவங்க டேங்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் சும்மா அப்படி இப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை பேச எடுத்துக்க மாட்டார். பட் இப்போது வந்து இவங்க சும்மா தரிச்சியாக ஜோசியம் பார்க்கும்போது இன்னும் 1 வாரம் தான் இருக்குது அந்த டைம் முடியறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ சொன்னேங்க அவங்ககிட்ட, கேட்கவே இல்லை மடப்பையன். நீங்கள் உடனடியாக லக்ஷ்மிக்கு ஃபோனை போடுங்க, நான் என்ன ஏதுன்னு பேசுகிறேன். சரிம்மா இந்தா. ஹலோ லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? அக்கா, எப்பா கால் பண்ணதுக்கு உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சா நான்லாம் ஒருத்தி இருக்கேன்னு? அப்படிலாம் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கு ஓகேவா? என்ன கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள். லதாவை டேங்க்கு கேட்கலாம்னு. ஐயோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம். சின்ன வயசுலேயே பேசி வச்சு தானே, எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? இல்லைம்மா, லதா ஏதோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான். இதில் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், சின்ன வயசுலேயே டேங்க்கு தான் லதா, லதாக்கு தான் டேங்க்னு பேசி வச்சாச்சு, அவ்வளோதான். நீங்கள் எப்போ கேட்பீங்க நானே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வேறு. அப்போ உங்களுக்கு சம்மந்தமாம்மா? எனக்கு ஒரு விஷயம் இல்லை, எனக்கு பூர்ண சம்மதம். லதா அவள் என்ன சொல்ல போகிறா? அவளுக்கே தெரியாதா என்ன? அவளும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பா. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைலாம் பட வேண்டாம். நீங்கள் எப்போ மட்டும் சொல்லுங்கள். அது வந்துமா ஒரு வாரத்துக்குள்ளாடி கல்யாணம் பண்ணோம். என்னக்கா சொல்கிறீங்க? ஒரு வாரத்துக்குள்ளாடி? எனக்கு புரியலையே. இப்போ இவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய கண்டம் இருக்கா? சரி, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்ன ஏதுன்னு. சீக்கிரமாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த மண்டபம் இந்த வேலைலாம் அவரே பார்த்து முடிச்சிருவார். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். நீங்களும் உங்கள் சைட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணால் சீக்கிரம் முடிச்சிடலாம். பெருசாக நம்ம எந்த இதுவும் சொல்ல வேண்டாம், பத்திரிக்கைலாம் கூட அடிக்க வேண்டாம். ஜஸ்ட் நார்மலாக மேரேஜுன்ற மாதிரி மட்டும் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? சரிம்மா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து எல்லா முடிவும் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் வந்து நடக்க ஆரம்பிக்குது. லைக் ஒருத்தவங்க போய்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க போய்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேலையெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலி இவங்க வந்து லதா கிட்டே சொல்லணுன்ற தாட்டே இவங்களுக்கு வரல. பிகாஸ் வந்து சின்ன வயசுலேயே லதாக்கு தான் வந்து டேயாங்கு அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருப்பாங்க. டேயாங்கும் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவருக்கு ஓகே தான், எதுனாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லதா கிட்டே பெருசாலாம் வந்து எதுவுமே வந்து சொல்லி கிடையாது, உனக்கும் டேயாங்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கிடையாது. அப்படியே சொன்னாலும் அவளுக்கு வந்து சொல்கிறதுக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி லதா வந்து வெளியூரில் தங்கி வேலை செஞ்சிட்ருக்கா. இப்போ வந்து இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு 2-3 டேஸ் அப்படி தான் சம்திங் இருக்குது. இப்போ வந்து என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, லதாக்கு வந்து கால் பண்ணி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இன்னும் 2 நாளில் ஊருக்கு வர பாருடி. ஏம்மா என்னாச்சு, எதுக்கு ஊருக்கு வரணும்? அது இல்லடி அது அப்படின்ட்டு இவங்க நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. லதாக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவள் வேறு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே டேங் மாமா மேலே எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, எந்த ஒரு லவ் எதுவுமே கிடையவே கிடையாது. இவங்களாக தான் வந்துட்டு இந்த மாதிரி பேசி வச்சுருந்துருப்பாங்க. மற்றபடி இவளுக்கு பெருசாக எந்த எண்ணமும் இருந்திருக்காது. இப்போ திடீர்னு ஒரு 2 நாள் கல்யாணம்னா எப்படி இருக்கும்? அம்மா விளாடுறியா? என்னம்மா சொல்லிட்டு இருக்க? இந்த காலத்தில் ஜோசியம் கேசியும் வந்துட்டு. அம்மா எனக்கு வேலை இருக்குது, ஃபோன் வை. ஏய் இருறி, சும்மாலாம் நான் ஒன்றும் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். ஒழுங்காக கிளம்பி இன்றைக்கே ஊருக்கு வர வழியை பாரு.
சரியா? நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணுமா? நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணுறீங்க. என்ன நினச்சிருக்கீங்க மனசில்? நான் என்ன உங்கள் அடிமையா? என்னடி விளாடுற? சின்ன வயசுலேயே பேசி வச்சுதானே. சின்ன வயசில் பேசி வச்ச கதெல்லாம் சொல்லியிருக்காதீங்க. இந்த அப்புறம் வயசில் பேசி வச்சுட்டு அப்புறம் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நியாயமே இல்லைம்மா. இப்போ என்னடின்ற நீங்கள்? கல்யாணம் அவ்வளோதான். கலையும் வா. சும்மா நான் சனசன்ட்டு அப்படின்ட்டு இவங்க வந்து ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அம்மா வச்சுட்டோம். இவங்க என்ன தான் நினச்சிட்டு மனசில் அசால்ட்டா இவங்களா அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பியிருப்பா. ஸோ ஊருக்கு போயிட்டு எப்படியாச்சும் பேசி வந்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து வேறு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அதனால வந்து டேங் வந்து மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால தான் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி டேங் வந்து ஒரு காலேஜோட ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்காரு. லதாக்கு ஆக்சுவலி வந்து ஒரு சிஸ்டர் இருக்கா. வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயின் தான். ஸோ ஒயின் வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருப்பா. இது வரைக்கும் என்ட்ரா போதும். இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போது மேரேஜ்க்கான அந்த டேட்டும் வந்து இருந்திருக்கும். இந்த சைடு லதா வீட்டில் அவ்வளோ அடம் முடிச்சிருக்கா, அவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து முடியவே முடியாதுமா, நான் வேறு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ தான் உங்கள்கிட்ட சொல்கிறது? இந்த பார் லதா, விளாடாத நீ. இன்னும் நீ இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த மாதிரி பேசலையே. இதை பாருங்கம்மா, என்னை மீறி நீங்கள் என்னாச்சும் பண்ண நினச்சிங்கன்னா அப்புறம் நடக்கிற விபரீதத்தை தாங்க முடியாது சொல்லிட்டேன். ஏய், அந்த பையனுக்கு ஏதோ ஜோசியத்தில் கண்டமாண்டி ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா, இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு ஏன் நம்ம சொல்கிறது? இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் இதெல்லாம் போய் தாம்மா. ஏன் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? இந்த பாருலதா, என்ன வேணால் சொல்லிக்கோ. ஆனால் உனக்கு நாளைக்கு அவனுக்கு கல்யாணம், அவ்வளோதான். ட்ரெஸ் எடுத்தாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி. நீ மட்டும்தான் இங்கே தடங்கல் பண்ணிட்டு இருக்க. நிச்சயம் கூட பண்ணாமல் நாங்கள் பண்ணுறோம்டி. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எல்லாம் புரியுதுமா, ஆனால் நான் தான் வேறு பையன் லவ் பண்ணுறேனே. இந்த பார், இந்த லவ் கிவ்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாளைக்கு ஒழுங்கு மேலே தான் வந்து கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. ஸோ சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. இவளுக்குன்னா செம்ம காண்டாகுது. இவங்க அக்செப்ட் பண்ணா பரவாயில்ல, ஆனால் எப்படி இவங்களால வேற ஒரு பையனை வந்து கல்யாணம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அதை விட்டுட்டு வந்து மேரேஜ் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஆயிடுச்சா? உங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் இருந்திருக்கா. ஏதோ பெருசாக பண்ண போகிறா போல இருக்குது. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே காலையிலே வந்துட்டு எருப்பிலாம் விட்டு ரெடிலாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஒயினுமே வந்துட்டு, ஐயா ஜானி, இன்னைக்கு நம்மளுக்குமே வந்துட்டு சாரி போல இருக்கே. சாரி கட்டுறதே ஒரு ஜாலி தான். வெளியே எங்கேனாச்சும் போனால் தான் அம்மா கட்டவே சொல்லுவாங்க. இன்றைக்கி கட்ட போகிறோம், ரொம்ப ஜாலியாக இருக்கேன், எக்ஸைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அவளுமே வந்து கட்டிட்டுருப்பா. இப்போது லதா சோகமாக உட்காந்துட்டுருக்கா. வயன் கிட்டே போயிருந்துருப்பா. அக்கா, நீ ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுட்டு இருக்க? இன்றைக்கி உனக்கும் டேங் மாமாக்கும் கல்யாணம் தானே, ஏன் சோகமாக இருக்க? வயன், தலை வலிக்குது, போயா. அக்கா சொல்ல, என்ன பிரச்சனையா? வயன், உனக்கே தெரியும்ல, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தையாச்சும் டேங் எனக்கு பிடிக்கும், நானும் டேங் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எப்படி நான் ஒரு வார்த்தை உன்ட்ட சொல்லியிருக்கேனா? இல்லையே. அட்லீஸ்ட் டேயாங் கிட்ட பேசியாச்சும் இருக்கேனா? இல்லை அவராது என்கிட்ட இந்த மாதிரி என்னாச்சும் இன்டென்ஷனில் பழக்கிருக்காரா என்ன? இல்லைக்கா. இவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இப்போ கல்யாணம்ன்றாங்க. அப்போது நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாக்கா? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மண்டபத்துக்கு போகிறோம், உனக்கும் டேங் மாமாக்கும் கல்யாணம். அதெல்லாம் ஜென்மத்திலையும் நடக்காது, வேணா பார் அப்படின்ற மாதிரி அவள் பேசிட்டு இருப்பா. இப்போது ஒயனை வந்து அவங்க அம்மா கூப்பிடவும், அக்கா அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு வந்து ஓடி போயிட்டா. ஸோ அவளுக்கு பெருசாக எதுவும் புரியல. அக்கா எதை பெருசாக பண்ண போகிறா அப்படின்றதுக்குலாம் தெரியல. ஸோ வந்து ஏதோ சண்டை போடுவா போல் அப்படின்னு வந்து நினச்சிருந்துருப்பான். ஒயன் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போது நேரம் ஒயனுமே வந்து அவங்க அம்மா கிட்டே கிளம்பி போயிட்டான். இப்படியே வந்து மண்டபத்துக்கும் எல்லாம் போயிருந்துருப்பாங்க. எல்லாம் அங்கங்கே வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கும், கடகடன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சைடு பையனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, லைக் டேங்க் கூட்டிகிட்டு வராங்க. மனுஷன் என்ன அழகாக இருக்காரு, போதும். ஸோ இப்போ வந்துட்டு அவரை அம்மா ஸ்டேஜில் உட்காரலாம் வச்சுருப்பாங்க. இப்போ பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே இவங்க போயிட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாங்க. லதாவை காணோம். எங்கே போனா இவ அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூமில் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு சர்ச் பண்ணிருக்காங்க. பட் எங்கேயுமே வெளில. எங்கே போனா அப்படின்னு முடிச்சுட்டு இவங்க அங்கே தேட்டிருக்காங்க. ஒயன் அப்படியே வந்துட்டு, அம்மா அக்கா இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. எது அப்படின்ட்டு அவங்க அந்த லெட்டரை வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆடிட்டு இருக்குது. ஐயோ, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு இப்போது அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா, நீ எவ்வளோ சொன்ன உங்ககிட்ட, நீ கேட்க மாட்டேற. என்னால் ஏன் மாமா அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. வேற ஒருத்தரை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் உங்கள் காலத்தில் வேணால் சரியாக போயிருக்கலாம். ஆனால் இப்போது வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் நடக்கவும் நடக்காது. நான் லவ் பண்ணுறக்கான பையன் கூடயே நான் போகிறேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். இது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதிர்ச்சியாக தான் இருக்கும், பட் மன்னிச்சிடுங்க. இப்போ நான் இந்த முடிவு எடுக்கலைன்னா ஜென்மத்துக்கும் ஃபீல் பண்ணிருப்பேன். சாரி.
அப்படின்ட்டு அவள் எழுதி வச்சுருந்துருப்பா. இதை பார்த்துட்டு அம்மாக்கெல்லாம் பிபியே வந்துடும் போல இருக்குது. எப்படியே தலை சுற்றி உட்காந்துட்டாங்க. இந்த சைடு டேங்கோட அம்மா வராங்க. அப்படி இப்படி பயங்கர ஒரு ரகலியாக ஆகிடுச்சு. ஸோ டேங்க் தெரிஞ்சு போச்சு மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, அமைதியாக உட்காந்துட்டு மட்டும் இருக்காரு. இந்த சைடு எல்லாரும் அப்படி காப்பிச்சு போய் இருந்துட்டுருக்காங்க. டேங்கோட அம்மாவா அப்படியே பித்து பிடிச்சி உட்காந்துட்டாங்க. டேங்கோட அப்பா என்னாச்சுன்னு தெரியலடா இங்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க கூப்பிட்டுருப்பாங்க. அவர் குடுக்குன்னு கீழே இறங்கி வந்திருப்பாரு. என்னாச்சு என்னம்மா? பிபி டேப்லெட் எடுத்துடும் டேப்லெட் போடு. நான் போடா என்னம்மா இப்போ என்ன பண்ண முடியும்? அவளுக்கு பிடிக்கல, அவள் போயிட்டா, அவ்வளோதான். இந்த மேரேஜ் சப்ஜெக்டை இதோட ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கிளம்பும் வேண்டாம். தெரியும்டா, தெரியும். யோசிச்சு சொன்னார் அப்போவே, ஒரு வாரத்துக்குள்ளாடி கல்யாணத்தை முடிங்க அப்படின்ட்டு. அவர் சொல்லும் போதே நான் கேட்டிருக்கணும். இப்போ பார்த்தியா, அவர் சொன்ன மாதிரியே தப்பு நடந்து போச்சு இல்லை. இதோட என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப எமோஷனாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஒரு மாதிரி மயக்க போகிற மாதிரி ஆகிட்டாங்க. என் கடை என்ன சொல்கிறேன்னு தெரியலம்மா. என்னம்மா நீ அந்த ஆள் மட்டும் கோயிலை கடத்தணுங்க, அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கே போயிட வேண்டாம் அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது அந்த ஜோசியங்கார மேலே. இப்போது வயனோட அம்மா வந்திருப்பாங்க. அக்கா என்ன மன்னிச்சிருங்க, என் மேலே தான் முழு தப்போம். என் பொண்ணை நான் சரியாகவே வளர்க்கல. அத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எங்கள் அம்மா தான் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அவள் விருப்பத்தையே கேட்காம நீங்கள் முடிவு பண்ணீங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இப்போது எல்லோரும் மாறி மாறி அழுதுட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கோம். எனக்குன்னா ஒன்றுமே புரியல. அக்கா என்னாச்சும் பண்ணுவான்னு தெரியும், இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாமல் போச்சே. இப்போ மட்டும் அக்கா என்கிட்ட இந்த மாதிரி சொன்னா அப்படின்றத நான் போய் சொன்னேன், எனக்கு கொண்டுட்டு வாங்கி அப்படின்ட்டு கப்பு சிப்புன்னு வாங்கி அமைதியாக நின்றுருப்பா. இப்போது டக்குன்னு வயனோட அம்மா வயனோட கை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சம்மந்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, என் 2வது பொண்ணு இருக்கா, இவள் கண்டிப்பாக என் பேச்சை கேட்பா. என்ன வயன் கேட்பல அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் அப்படியே பப்பி ஐஸில் வயனை பார்க்குறாங்க. வயன் அப்படியே என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் தைக்கச்சு பண்ணிட்டு இருக்கா. அத்தை என்ன முடிவு பண்ணுறீங்க? அவள் சின்ன நீங்கள் சும்மா இருங்க தம்பி, என்னால் தான் இந்த அவமானம் எல்லாமே. என்னங்க உங்களுக்கு இது ஓகே தானே? எனக்கு ஓகேம்மா, என்னதான் இருந்தாலும் அவ்வளோ அத்தை பொண்ணு தானே. இங்கே பாருங்கள், என் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஓகே. வயன்மா நீ சொல்கிறா? வயன் நல்லா யோசிச்சு பேசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டேங் வர பார்க்குறாரு. வயனுக்குன்னா டேங்க பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா பேசினது கூட கிடையாது. என்ன தான் மாமாவே இருந்தாலும் வயன் வந்து பேசினது கூட கிடையாது. ரொம்ப பயப்படுவா. அது வந்து இப்போது வயன் எல்லாரையும் பார்க்குறா. லைக் எல்லாரும் அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கலங்கி பிபி அப்படி இப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. வயனுக்கெல்லாம் மனசே கேட்கல. என்ன தான் இருந்தாலும் அத்தை அவங்க கையில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கா. அவங்கள வயனுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஸோ அவங்களுக்காக சரி ஓகே அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிட்டா. இப்போ டேங் இதெல்லாம் நம்பவே இல்லை. உண்மையில வாட்ஸ்அப் பண்ணிக்குவா அப்படின்றது நினைக்கவே கிடையாது. இப்போ அவர் வந்துட்டு வயன் அர்த்தம் பண்ணிக்கிட்டது பெரிய ஷாக்கில் தான் இருந்துருக்காரு. மறுபடியும் கேட்டிருப்பாரு, ஏன் யோசிச்சு பேசு, நீ காலேஜ் படிச்சுட்டுருக்க. எனக்கு ஓகே தான் மாமா அப்படின்ட்டு டக்குன்னு அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சிருப்பா. அப்புறம் என்ன, என் பொண்ணுக்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுடைய சாரி எல்லாம் மாற்றி கடன்னு வந்துட்டு உட்கார வச்சு மேரேஜ் நடந்திருக்கோம். ஸோ ஃபைனலாக 2 பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போது டேங் பொறுமையாக அந்த தாலி எடுத்து அப்படியே கழுத்தில் கட்டும் போது ஒரு விஷயமா யோசிச்சு பார்க்குறாரு. லைக் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒயனை மட்டும்தான் பிடிக்கும். லைக் எப்படி அப்படின்னா, அவங்க அக்காவை தான் வந்துட்டு அவருக்குன்னே பேசி வச்சுருப்பாங்க சின்ன வயசில். ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் டேங்க்கு வந்துட்டு ஒயனை மட்டும்தான் தாட் வந்திருக்குமே. ஏன்னா அவருக்கு லதா மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையவே கிடையாது. அவருக்கு என்னவோ தெரியல, அவ்வளோ பிடிக்கும் ஒயனை. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தான். பட் என்ன ரொம்ப ஏஜ் கேப் சரியா. ஸோ அதனாலேயே மனுஷன் வந்துட்டு அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு பாரு. அதனால வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு ஃபைனலாக லதாக்கும் இவருக்கு மேரேஜ் பேசின பிறகு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதுவும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, நம்ம லதா தான் அப்படின்ற மாதிரி முடிவெல்லாம் பண்ணியிருந்திருப்பார். பட் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நடந்து ஒயன் நம்மளுக்கு கிடைப்பா அப்படின்றத அவரையும் வந்துட்டு கனவு கூட நினச்சிருக்க மாட்டார் போல். ரொம்ப ஷாக்கு மனுஷன். பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக 3 முடிச்சு போடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனுஷனுக்கு. ஸோ ஃபைனலாக மேரேஜ் முடிஞ்சிருக்கோம். இப்போது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. லைக் இப்போ எல்லாம் ஒயன் வீட்டில் தான் வந்துட்டுருக்காங்க. இங்கே கிச்சனில் ஒயன் என்னம்மா சொல்கிறேன், ப்ரொஃபஸரா? ஆமாண்டி ப்ரொஃபஸர் தான். மாமா நான் இப்போ படிக்கிற காலேஜ்லேயே படிக்கிறேனே. இந்த பாரு, இங்கேருந்து உனக்கு நீ இப்போ படிக்கிற காலேஜ் நீ கிட்ட, ஆனால் நீ புருஷன் வீட்டிலேருந்து போகணுன்னா ரொம்ப தூரம்டி. இதெல்லாம் எதுக்கு சொல்லு? உன் புருஷனா ஒரு ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுருக்காரு. அந்த காலேஜில் போய் படிக்கிறதுக்கு உனக்கு என்ன குறைச்சல்? அவரும் செகண்ட் இயருக்கு தான் எடுக்கிறாராம். என்ன ப்ரொஃபஸர்? மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கான்னு சொன்னாங்க. மாமா ப்ளீஸ்மா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ரொஃபஸர் டீச்சர்னால் எவ்வளோ பயம் உனக்கே தெரியும்ல. நான் ப்ளீஸ்மா வேண்டாம்மா, நான் இப்போ படிக்கிற காலேஜ்லேயே படிக்கிறேம்மா, இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம், அவள் ஊறப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு உனக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தி ரியா. அவளை விட்டால் உனக்கு எவ்வளோ கிடையாது. இதை பாரு ஒய்யான், ஒழுங்கா போ, அவ்வளோதான். ப்ளீஸ்மா, நான் சொன்னதான் ஒய்யான். வேணும்னா
ரியாவையும் வேணால் வந்துட்டு நாங்கள் அந்த காலேஜ் சேர்த்து விட்றோம், ஓகேவா? நிஜமாக பண்ணுவீங்களா? ஆமாண்டி, ரியாட்ட கேட்டு பார்ப்போம். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா எங்களால் எதுவும் பண்ண முடியாதுப்பா. முடியாதுன்னு அவன் சொல்ல மாட்டான், அவன் என் தோழி. என்னவோ ஒன்று. சரி போ, மாப்பிள்ளங்க தனியாக உட்காந்துருக்கோம், நீ இங்கே வந்து வெட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வெளியே அமைச்சு விட்டாங்க. ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை அமைதியாக வந்து வெளியே வந்துட்டா. சரி நம்ம ஒயினை வந்துட்டு இப்போ வேறு காலேஜ் படிச்சுட்டு இருப்பாள். இப்போது டேயாங் படிக்கிற அதே காலேஜில் வந்துட்டு ஒயினையும் வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஃபைனலாக எல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு பெருசாக எந்த ஃபர்ஸ்ட் நைட் எதுவுமே வந்து இது பண்ண கிடையாது. ஏன்னா வந்துட்டு பாவம் பிள்ளைக்கே இன்றைக்கி தானே மேரேஜ் ஆகிருக்கு, அதுலேயே வந்து பிடிச்சி கல்யாணம் தவிர பண்ணி வச்சுருக்காங்க. இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் ரெடி பண்ணி பிள்ளை இன்னும் கொஞ்சம் பயன் கொடுத்த வேணாம் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணல. நார்மலாக அவங்க ரூமில் அப்படின்ற மாதிரி தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒயன் அவளோட ரூமில் வந்து படுத்துகிட்டு இருக்கா. ரொம்ப பார்த்துட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த எந்த விஷயத்தையும் அவளால் நம்ப முடியல. ஒரு மாதிரி ஷாக்காக அப்படி தான் இருந்துட்டுருப்பா. சரி கொஞ்சம் காற்றாச்சும் வாங்கும் அப்படின்ட்டு பொறுமையாக வெளியே வந்திருப்பான். எல்லாரும் அமைதியாக அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. லைக் கல்யாண வீடுனாலே அங்கங்கே அப்படி இப்படி கொஞ்சம் தங்குவாங்க இல்லையா? ஸோ அதனால் நிறைய பேர் இருக்காங்க ஹால்லலாம். ஐயோ ஐயோ கிளவி காலம் மிதிச்சிட்டேன், சாரி பாட்டி, ஐயோ இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே தடுக்கி உருண்டு விழுந்திருப்பா. ஸோ விழுந்ததில் ஒருத்தர் வந்து டப்புன்னு எந்திரிச்சிட்டாரு, பா அப்படின்ட்டு. அச்சோ மன்னிச்சிருங்க, நான் எதுவும் வேணுமே பண்ண கிடையாது, நான் தெரியாமல் தான் விழுந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் டார்ச் அடித்து பார்த்தா ஆக்சுவலி இது டேயாங் தான். அவருடைய முறைச்சி பார்க்குறாரு. என்ன பண்ணுறேன் இந்த நேரத்தில்? நான் பக்கத்தில் இருக்க அந்த அண்ணா மேலே விழுந்திருக்கலாம், இந்த சைடில் இருக்க இந்த தாத்தா மேலே விழுந்திருக்கலாம், அது எப்படி தேடி வந்து நான் இவர் மேலேயே விழுந்தேன்? இல்லைங்க, தூக்கமே வரல, ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சா, அதான் காற்று வாங்கலான்ட்டு. அதான். தனியாக போவியா இந்த நேரத்தில்? போய் தூங்க போ. சாரி மாமா அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடியே போயிட்டான். என்ன சொன்னேன், நீ இவ்வளோ பயந்து போகிறா? ஜஸ்ட் நார்மலாக தான் நான் சொன்னேன், ஒரு வேளை கத்திருப்பணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்போ தான் திங்கே பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே காலையில் எல்லோரும் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. லைக் இந்த மாதிரி வந்து உங்கள் காலேஜே சேர்த்து விட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் டேங் வந்துட்டு ஒயின் இன்னும் ரூம்லேருந்து வெளியே வரல. அதனால் ஒயினை மட்டுமே தான் அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. என்னடா இன்னும் ஆளை காணோம், இருக்காளா இல்லையா ஃபஸ்ட் அவள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. சரிம்மா ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒயினை வந்துட்டு மூச்சு முட்டுதுமா, ஏண்டி ஒரு 2-3 நாள் சாரி கட்ட போகிறேன், அதுக்கப்புறம் என்ன வழக்க போல உங்களோட காஸ்டியூம் போட்டு சுற்றிட்டு இருக்க போகிறேன், என்ன இப்போ உனக்கு? எதுக்கு? நேற்று தான் சாரி கட்ட சொன்னீங்க, சரி கல்யாணம் ஓகே, இன்னைக்குமா? நீங்கள் பாட்டுக்கு பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டீங்க. இப்போது புது காலேஜ், பழைய காலேஜில் எல்லாருக்கும் எனக்கு மேரேஜ் ஆன விஷயமே தெரியாது, ஒரு மாதிரியாக அக்கௌண்டாக இருக்குமா? அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்கும். சரி ஒயன், நாங்கள் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டோம், நீங்கள் மேலே எதுவும் கோவமும் பண்ணல? சீ அப்படிலாம் இல்லைம்மா, அந்த இடத்துல அக்காவாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணியிருப்பா. நீ வாய மூடு, அவளை பற்றி பேசாத. என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டா, இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அவகிட்டேருந்து. அவளை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்ததுக்கு நல்லா பண்ணிட்டு போயிட்டா ஒரு விஷயத்த. கடைசி வரைக்கும் ஆறாத ஒரு படுவாக இதுக்கு மனசுலேயே இருக்கும். அக்கா அந்த மாதிரிலாம் சரி முறைக்காதீங்க, கீழே போ, ரொம்ப நேரமாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க உனக்காக தான். எல்லாருமா? ஆமாண்டி, நீ ஏன் இவ்வளோ இன்டர்வேட்டாக இருக்க? போய் எல்லாட்டையும் பேசு பழகு, ஏன்டி அப்படி இருக்க? இல்லைம்மா அது ஏன் சரி. இப்போ பொறுமையாக கீழே நீங்கள் போயிருந்துருப்பா, இதோ டேங்கோட ஆள் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு குரல் கேட்டிருக்கோம். டேங்கோடைய பொறுமையாக திரும்பி பார்க்குறாரு. வயனை அவ்வளோ அழகாக அப்படியே வந்துட்டு தேவதை மாதிரி இறங்கி வந்துட்டுருப்பா. அப்படியே டேங் கண் எடுக்காமல் பார்த்து சைட் அடிச்சிருக்காரு மனுஷன். அவரோட கண்ணை போய் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ கண்ணு முன்னாடி ஒயின் நடந்து வந்துட்டுருக்கா. அப்படியே பார்த்துட்டே இருப்பார். இப்போ எல்லோரும் ஒயினை பக்கத்தில் டேங் பக்கத்தில் உட்கார வச்சு பாயாசம் அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஒயின் வந்து போதும் நான் இனிப்பெலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா அப்படின்ட்டு அப்புறம் டேங் கொடுக்க டேங் வச்சு நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முறைச்சிட்டு வேறு வழியே இல்லை எல்லோரும் இருக்காங்க அப்படின்ட்டு சும்மா ஒரு முறை கொடுத்துட்டு அப்படி குடிச்சிட்டு வச்சிருப்பாரு. இப்போ எல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிருந்துருக்கும். ஆஃப்டர் தட் இப்போது ஈவினிங் எல்லாம் சாப்பிட்லாம் முடிச்சாச்சு. இப்போது டேங்கோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒயனுக்குலாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், திடீர்னு மேரேஜ்னு முடிவு பண்ணாங்க. முடிவு கூட இல்லை, சடன்லி மேரேஜ், அவ்வளோதான். மேரேஜ் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு 2 பேருக்கும் இப்போது ஒயின் வீட்டிலேருந்து அவன் வேறு வீட்டுக்கு போகிறா. நம்ப முடியல, அப்படி இருக்குது. சரி அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருப்பா. ஃபைனலாக வந்து இப்போது வீட்டுக்கெலாம் கிளம்பியிருப்பாங்க. என்னோடய அம்மா வந்து நிறைய அட்வைஸ், ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சடன்லி இப்போ 2 பொண்ணுங்களும் வீட்டில் அதனால் கஷ்டமாக தான் இருக்குது. என்னோட அப்பாலாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மனுஷன். இருந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பையன். இப்போது
டேங்கோட வீட்டுக்கும் ரீச் ஆகியிருந்திருப்பாங்க. இப்போ ரூம்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஒயினும் பார்க்குறா, ஓ இதான் நம்ம ரூமா போச்சு போது அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நிறைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கும். லைக் வந்து இப்போ ஒயினை வந்து வேறு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து இதுவாக இருந்திருக்கும். டேங்கோட அம்மா வந்துட்டு டேங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இப்போவே வந்து அவரை நீ எந்த விஷயத்தையும் கம்பல்லாம் பண்ண வேண்டாம், படிக்கட்டும், பொறுமையாக படிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு இந்த குழந்தை அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல டேங் வந்துட்டு, நான் அவ்வளோ கேவலமானவனும் அவனும் கிடையாது சரியா, அவள் படிக்கட்டும், காலேஜ்லாம் முடிக்கட்டும், இதெல்லாம் பார்த்துக்கலாம், அவளுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், நீங்கள் பாட்டு கல்யாணம் பண்ணிங்க, திடீர்னு குழந்தைங்க இருந்தாலும் அவட்ட போய் கேட்க முடியும், நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ அறிவெல்லாம் இருக்குது பையன் பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துருக்காங்க. ஸோ இப்போ ஒயினை வந்துட்டு இந்த காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ரியா வந்துட்டு ஒயினிங்கேருந்து போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நானும் போகிறேன்டா, நான் எந்த காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒயினை கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு முடிச்சுட்டு முடிவே பண்ணிட்டா. ஒயினுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அப்போ தானே உன்னை தொல்லை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து 2 பேரும் டேங்கோட காலேஜையும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒயினை வந்து பெருசாக யார்ட்டி பழக மாட்டா, லைக் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாள். ஸோ ரியா கிட்ட மட்டும்தான் இப்போது நம்ம யார்கிட்ட பேசலைனாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள், அவகிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் தான் ரியா. அவகிட்ட மட்டும் தான் ஒயினை வந்து உண்மையாக இருப்பாள், லைக் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாள். இந்த மேரேஜ் ஆனது கூட வந்து ரியாவுக்கு தெரியும். இப்போது இவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த காலேஜ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருப்பாளுங்க. ஒரு மாதிரி ஹாக்வர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது. இப்போது கிளாஸ்க்கெலாம் போயிட்டாச்சு, எல்லோரும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸா எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பாத்தியா இவ ஃப்ரெண்டா, இவ வரான்றதுக்காக இவ வந்திருக்காடி, எனக்காக நீ வருவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரியாவும் கிரிஞ்சு பண்ணுங்க இதுங்க வேறு அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துருக்கா. அவன் ஏன்டி அப்படின்னு வந்துட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போயிருந்துருக்கும். இப்போ எல்லாரும், ஆமாம் நம்ம கிளாஸ் யாரை பற்றி உனக்கு தெரியுமா? இல்லை தெரியாதே. நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவர் பேர் கிம்டேயாம். கிட்டையான்ற நேம் கேட்டுன்னு வாங்கினு வந்துருக்கோம். இவர் தான் நம்ம கிளாஸ் சார் வேறையா போச்சுடா. சொல்லுங்கள். அவர் மேக்ஸுக்கும் அவர் தான் வருவார் சரியா, செம்ம டெரர் மனுஷன். ஃபேஸ்னாலும் வச்சுக்கோ, என் கிளாஸே பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். அவன் டேங் சார் எழுப்பி விட்டா போதும் செத்தான், கையை நட்டுங்கும் கால் நட்டுங்கும் செத்து விழுந்துருவான். அந்த அளவுக்கு மனுஷன் மிரட்டி விடுவார். அவர் ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், யார் என்னென்னா பார்க்க மாட்டார், அடி தான். பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வச்சுருவார். அதுவும் சாதாரண உட்கார்ற பெஞ்ச் இல்லை, ரைட்டிங் பெஞ்சு மேலே ஏறி நிற்க வைப்பார். என்ன சொல்கிறீங்க, இப்படிலாம் பண்ண வரா? இப்போ அவளுங்கலாம் பேசிட்டு அங்கே வந்து போயிருந்துருப்பாளுங்க. இப்போ ரியா நீ ஏண்டி தேவைலாம் பயந்துருக்க, இவனுங்க சொல்கிறதுலாம் இவளுங்களுக்கு ஓகேவா? அவர் உன் ஹஸ்பண்டு உன்னை அப்போல்லாம் ட்ரீட் பண்ணுவாரா சொல்லு? உன்னை அவர் அப்படியே தாங்குன்னு தாங்குவார்டி. நீ வேணா பாரு, உங்ககிட்ட மட்டும் அவர் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்குவார். நிஜமாவா? நடந்துக்குவார்டி, நடந்துக்கிட்டா சரி தான் அப்படின்ற மாதிரி ஒயின் இருந்துட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவங்க 2 பேர் இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பாங்க. டேங்க தான் ஃபர்ஸ்ட் அவரே. ஸோ உள்ளே வந்துருப்பார் மனுஷன். ஒயினுக்குலாம் அவளுங்க சொந்தத்தில் அப்படியே பின்னாடி காதில் ஓடிக்கிட்டு இருக்க வாய்ஸ் ஓவராக ஓடிட்டுருப்போம். ஐயோ இல்லை கண்டுக்கூட அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்கான். இப்போ உள்ளே வந்தோன்னா அவர் ஒயினை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பாரு. யூடியூப் கெட்டப் கம் ஃப்ரெண்ட், வாட்ஸ் யுவர் நேம்? What's your name? Oyen. I'm Oyen, sir. You? I'm Riya, sir. கேள்விப்பட்டேன், அந்த காலேஜ்லேருந்து டான்ஸ் ஆடி பண்ணிருக்கீங்க கரெக்டா? ஒழுங்காக படிக்கணும் புரியுதா? I don't want any complaints you two, okay? Okay, sir. போங்க. மச்சான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, என் ஆள் என் தேவதை எல்லாமே அவதான்டா. நீ தான் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே வந்து இருந்திருக்கே, அது உள்ள முடிவே பண்ணிட்டியா? ஆமாண்டா, அவளை பாடுறா, சும்மா லட்டு மாதிரி இருக்காடா, மூஞ்சில் முந்திரி ஏதாச்சும் எதுவுமே இல்லை மச்சான். சா வச்சிருவேன், இன்னும் அழகாக இருக்கான்னு சொல்ல வந்தேன்டா. பாடுறா மச்சான், குட்டியாக இருந்தாலும் சும்மா க்யூட்டாக இருக்கா மச்சான். அப்போ முடிவு பண்ணிட்டியா மச்சான்? அப்போ பக்கத்தில் இருக்க சீட்டை நான் எடுத்துக்குவா. அதெல்லாம் சொத்தை நீ எடுத்துக்கோ, ஏன் தேவதையை பாரு மச்சான், இவன் தான் மச்சான் என் ஆள், நான் முடிவே பண்ணிட்டேன். ஸோ இவன் ஆக்சுவலி வந்து இந்த கிளாஸில் படிக்கிற ஒரு பையன்தான். அவன் பேர் வந்துட்டு கிறிஷர். ஸோ வந்து அவன் முடிவே பண்ணிட்டான், ஒயின் தான் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடியெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டான். பாரு மச்சான் என்னைனாலும் அவன் தான் என் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் லூஸ்தரமாக பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஒயினும் வந்துட்டு அவர் கூப்பிட்டு பெருசாலாம் ஒன்றும் சொல்லலைண்ணா, எல்லார் மாதிரி தானே பேசினார். ஆமாடி அதான் நானும் சொல்கிறேன், ஏவெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீ பெருசாக பயந்துட்டுருக்காத.
ஸோ இதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போது டேங் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஒயன் சும்மா நார்மலாக வந்து திரும்பி இருந்துருப்பா. திரும்பிட்டு அந்த பக்கம் யூ ஒயன். நானா சார்? நீ தான் கெட்டப். என்ன அங்கே வேடிக்கை? கிளாஸ் தானே எடுத்துருக்கீங்க? சார் இல்லை சார், கிளாஸ் தான். இப்போ என்ன எடுத்துருக்க? என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்? பைத்தான் சார். சிடம். இதுக்கப்புறம் எங்கேனாச்சும் போர்டை விட்டு கண் நகர்ந்துச்சு, வார்னிங், ஃபர்ஸ்ட் வார்னிங். சாரி சார். என்னுடைய ஒரு அப்படின்ற மாதிரி ஒயனுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா அவள் 2 நாளாக சொல்லியிருந்திருப்பா, மச்சான் ஒன்று மட்டும் தனியாக ட்ரீட் பண்ணுவார் மச்சான் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பா இல்லையா. அது வேறு ஒயனுக்கு பின்னாடி ஓடுது. இப்படி ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பா. சரி நம்மளுக்கு எதுக்கு வந்து அமைதியாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படிச்சுக்கிட்டு இருப்பா. பட் டேங் வந்துட்டு இது மாதிரி அவரோட கிளாஸில் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வச்சுருக்காரு. அதுபடி வந்து எல்லோரும் அவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக அப்படியே போர்டை தவிர வேறு எங்கேயுமே பார்க்காம அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. ஒயனுக்கு அதான் தெரியாது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டே தான் வந்திருக்கா. ஸோ லைட்டாக அப்படி இப்படின்னு திரும்பினா கூட டேங் வந்து அப்படி பிடிச்சி திட்டுறாரு. ரியாவே அதே மாதிரி தான் செம்மையாக திட்டுறாரு. பயங்கரமாக வந்துட்டு திட்டி சாக்பீஸ்லாம் தூக்கி அடிக்கிறாரு மனுஷன். ஒயனுக்குலாம் அப்படியே ரியாவை கொண்டுலாம் போல வருது. என்னென்னலாம் சொல்லியிருந்துருப்பா இல்லையா. அதனால் வந்து கொஞ்சம் கோவம்லாம் வருதா இருக்குது. என்னலாம் சொன்னான் இவன் அப்படின்ற மாதிரி வந்துட்டுக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பிரேக் ஆகிருந்திருக்கும். இப்போ ஒயனை வந்துட்டு சரிவா காலேஜ் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து காலேஜ் சுற்றி பார்த்துருக்காளுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஏங்க நில்லுங்க. என்னையா? உங்களை தாங்க, உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. தனியாக பேசணுங்க. சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாளுங்க. ஏங்க இருங்க, உங்கள் கிட்ட தனியாக பேசணுங்க. ஓ சரி சொல்லுங்கள். ஏங்க தனியாங்க. சரி மச்சான் நான் அப்படிக்கா போகிறேன் அப்படின்ட்டு ரியா வந்துட்டு மனசு உடஞ்சு அப்படிக்கா போயிருப்பா. என்ன சீக்கிரம் சொல்லுங்க. ஏங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஏஞ்சலை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஏஞ்சல் யார்? உங்கள் ஃப்ரெண்டா? ஏங்க நான் அதை சொல்லங்க. ஏஞ்சல் அதாங்க அந்த காடு அந்த மாதிரி சொல்லுவாங்கங்க. என்னோ தெரில, ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடி அப்படிலாம் தோணுதுங்க. ஓ அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. உங்கள் எண்ணத்தை நீங்கள் தான் மாற்றணும். சீக்கிரம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து போகிறான். ஏங்க நான் அதை சொல்ல வரலங்க. ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூங்க. இது நான் யார்கிட்டையும் இந்த அளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டெலாம் போய் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லைங்க. எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக உங்ககிட்ட நேரில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேங்க அப்படின்ட்டு ரியா வேறு கேவலமாக பார்த்துட்டுப்பா. எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுப்பா. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து ரியா கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. இரு மச்சான் சிட்டாக பறந்துட்டா. சரி ஏடி கிளாஸ்க்கு வராமலா, போய்ட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சத்தி வந்து வந்துருக்காங்க. இந்த சைடு டேங் வந்துருப்பாரு. இல்லை சொல்லுங்கள். ஏய் நீ என்ன பண்ணுறீங்க? இல்லை சார் 2 பேரும் சும்மா காலேஜ் சுற்றி பார்க்கலாம்னு. போ சுற்றி பாரு. சார் நாங்கள் 2 பேர் தான், நீ போ. ஓகே சார், நீங்கள் புருஷன் பொண்டாட்டி எதனா பேசுவீங்க, எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டா. ஏன்னாச்சும் கோமா? இல்லை அப்படிலாம் இல்லை. எனக்கு கிளாஸில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரூல்ஸே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அப்படி நான் நினைப்பேன். அதனால தான் நீ கொஞ்சம் அப்படி இப்படின்னு திரும்பினா கூட எனக்கு கோவம் வந்துருச்சு. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் டே தானே, இதனால நானும் ஓவராக திட்டிடக்கூடாது. சாரி. இல்லை அப்படின்னா இல்லை, நான் மாற்றிக்கிறேன். நான் சும்மா திரும்பி பார்த்தேன் அவ்வளோதான், மற்றபடி கிளாஸ்லாம் ஒழுங்காக கவனிப்பேன். சாரி. பரவாயில்ல. ஏய் முடிடி முடி காதுகிட்ட நவுத்தி விட்டேன் அவ்வளோதான். ஏன் இவ்வளோ பயப்படுற நீ? இல்லை சும்மா தான். சரி அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்? யாருக்கிட்ட? அதான் கிருஷிக்கிட்ட. ஓ அவர் பேர் கிருஷா. அவர் சும்மா தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். என்ன பேசினா? அவர் வந்து அவருக்கு என்னை பார்க்கும்போது ஏதோ ஏஞ்சலை பார்த்த மாதிரி இருக்கான், அதான் பேசிகிட்டு இருந்தார். ஏஞ்சலை பார்த்த மாதிரியா? ஆமாம், ஏஞ்சல் அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவங்கள மாதிரி நானே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். சரி, ஆனால் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக வச்சுக்காத, புரியுதா? அவன் என்னாச்சும் பேச வந்தாலும் நீ இக்னோர் பண்ணு. சரி, நான் எதுவும் பேச மாட்டேன். நான் இப்போது போகட்டுமா? ஃப்ரெண்டு சொன்னா காலேஜை சுற்றி பார்க்குறீங்களா? இந்த ஏதாவது காலேஜில் என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறீங்க? ஃபுல்லாக இடிஞ்சு போய் கிடக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ட்டு. சரி போ. சாப்பிட்டியா?
சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லை இன்னும் இல்லை. சாப்பிடாம என்ன வெளியே சுற்றிட்டு போய் ஃபஸ்ட் சாப்பிட்டு போ. ம் இப்படி போகிறதா அப்படி போகிறதா? போய் உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு போதுமா? ஆ ஆ சரி ஓகே ஓகே. இப்போ டேங்க் சொல்லிட்டாங்க வந்து போயிருப்பாரு. இப்போ எனக்குன்னா ஹார்ட் பீட் அப்படியே அடிச்சிட்டு இருக்குது. வா 5 நிமிஷம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஐயோ ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ரொஃபஸர் சாரு மேடமு ஸ்கூலில் இருந்தே அந்த மாதிரி தான் பயங்கர பயம். என்னன்னே தெரில. நம்ம எனக்கு வந்துட்டு இந்த டீச்சிங் சொல்லி கொடுக்குற யாரையுமே பிடிக்காது. லைக் டியூட்டராக அதில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட பேசக்கூட முடியாது ஒயினால். அந்தளவுக்கு பயப்படுவா. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒயினுக்கு அவ்வளோ பயம். இப்போது ஹஸ்பண்டாக ஒருத்தர் ரேண்டமாக திடீர்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன தான் மாமாவே இருந்தாலும் ஒயின் வந்து பேசியிருக்கூட மாட்டான். ஆனாலும் வந்துட்டு திடீர்னு பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சிட்டானுங்க. இப்போது அவர் தான் ஹஸ்பண்டு ப்ளஸ் அவர் ஒரு ப்ரொஃபஸரு. இதை ஒயினால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. அதை பற்றியே நினச்சிட்ருப்பா. இப்போ ஃப்ரெண்டு இப்போ எதுக்கு மூஞ்சை உருன்னு வச்சுருக்க? சாப்பிட்டேன்டி. மூஞ்சை பார்க்க முடில. சும்மாவே அப்படி தான். சும்மா அருடி. உனக்கே தெரியும்ல என்னை பார்த்து. சின்ன வயசுலேருந்தே டீச்சரு ப்ரொஃபஸர்னு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தேன். இப்போது என் ஹஸ்பண்டே என் கிளாஸ் சார். இது என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல தெரியுமா? நீ ஏதோ ஃபீல் பண்ணாத மச்சான். எல்லாம் உன் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும் சரியா? சரி சாப்பிட்டு இப்போ. வாள் என்ன சொன்னார்? சும்மா அடி. ஐயா வெக்கம். சும்மா இரு. அப்போலாம் ஒன்றும் இல்லை. அவர் முன்னாடி பேசுகிறதே கிடையாது. இங்கே சீனா போடுறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்படியே 2 பேரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. இங்கே டேங் வந்து சொல்லியிருப்பாரு, நீ போகிறதுனா போயிடலாம், வெயிட் பண்ணு, நான் வந்து கூப்பிட்டு போனா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒயனுக்கு ஐயோ முடியாது, ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து ஃப்ரெண்டு கூட கிளம்பிட்டா. இப்போது வீட்டுக்கு வந்துருப்பா. இங்கே அத்தை, ஒயன்மா எப்படா போச்சு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே? நல்லா போச்சா? ரொம்ப நல்லா போச்சா அத்தா? ரொம்ப நல்லா போச்சு அத்தை. நல்லா இருந்துச்சு. அவன் சிடுன்னு நல்லா கத்திட்டு இருந்திருப்பானே. அவன் தான் அவன் கிளாஸ் சார் வேறு. எப்படி போச்சு? நல்லா போச்சு. அவர் வந்தார். திட்டிருப்பானா உன்னை? திட்டினானா சொல்லு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் அப்படிக்கா திரும்பி பார்த்துட்டு இருந்தேன், அதனால் கிளாஸை கவனின்னு சொன்னார், அவ்வளோதான். மற்றபடி திட்டலாம் இல்லை. அவன் என்ன சொன்ன திட்டினானா நீ என்கிட்ட சொல்லு சரியா? மாமாட்ட சொல்லி அவன் தோலை உரிச்சிட்றேன். இல்லை வேணாம் அத்தா, அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரிடா. சாப்பிட்றியா நீனு? இல்லை அத்தை பசிக்கல, மதியம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற? சீக்கிரமாக டைமுக்கு சாப்பிடணும் புரியுதா? சரி இப்போது ரெஃப்ரெஷ் ஆகு. சரி. இப்போ ஒயனை மேலே ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக பெட்டில் படுத்துட்டு விட்டத்தை பார்த்து நிறைய விஷயத்த போட்டு யோசிச்சுட்டு இருப்பா. ரிலாக்ஸ்டாக இருக்குது. இனிமேட்டும் அந்த காலேஜ் தான் படிக்கணும்ல, வேறு வழி. ஓகே ஒன்றும் இல்லை, பார்ப்போம், ஒன்றும் ஆகாது. இப்போ மனசெல்லாம் தேத்திக்கிட்டு ஆஃப்டர் தட் கொஞ்சம் நேரம் வந்து படிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை அப்படியே முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ நைட்டு வந்து சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி வந்திருப்பான். லேட்டாக வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து மனுஷன் வீட்டுக்கே வந்திருப்பாரு. இப்போது வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒயனை ஒரு தடவை பார்க்குறாரு. ஐயோ சிரிச்சு வைப்போம். வீட்டுக்கு வந்துட்டியா? என் ஒரு கேரக்டர் இருக்குன்னே ஞாபகமே வரல. மேரேஜ் ஆனதே ஃபஸ்ட் ஞாபகம் வரல. ஆமாண்டா, எப்படி இருக்கும் உனக்கு? மேரேஜ் ஆனது எப்படி இருக்கும்ன்றேன். எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? பின்ன என்னண்ணா, அந்த பிள்ளை தனியாக வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு வாரத்தை கூப்பிட்டு வந்து விட்டுருக்க வேண்டியதானே? நான் அவகிட்ட காலையிலே சொல்லிட்டேன், நீ வீட்டுக்கு போனா போ, இல்லைனா இரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அவள் இருப்பா, அவள் போயிருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. பொம்பளை பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ தான் போய் கூட்டிகிட்டு வரணும். என்னடா நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அவங்க அம்மா வந்து ஒயனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார பொண்ணு, இப்போ வேறு வந்துட்டு மருமக வேறு, அதனால் வந்து பயங்கர சப்போர்ட்டு. இங்கே ஒயனுக்குலாம் பெருமையாக இருக்கும், ஐயா சாலி நம்மளுக்கு இப்படி ஒரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு தேங்காய் பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ இப்படியே வந்து அந்த டே முடிஞ்சிருப்போம். இப்போ நைட்டு ஒயன் வந்துட்டு பால் சூடு பண்ணி அவங்க அத்தை கொடுத்துருப்பாங்க. இது போய் அவன்கிட்ட கொடுமா, குடிச்சிட்டு தூங்க சொல்லு. அவன் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இரு சரியா? அவன் குடிக்க மாட்டேறான், இரு மட்டும் பையன் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுறான். சரிங்க அத்தை, நான் கொடுக்குறேன். தாடா இது உனக்கு, குடிங்க 2 பேரும். ஐயோ என்ன என்கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வேளை சுட இந்த பால் எடுத்து கொடூரமாக என் மேலேயே ஊற்றுறாராம். என்ன ஆகும்? என்னோடய அழகான ஸ்கின் கேர்லாம் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஸ்கின்னு. இப்போ என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அவர் ஏன் என் மேலே ஊற்ற போகிறாரு? ஐயோ இந்த மாதிரி கேவலமான தாட்லாம் எதுக்கு தான் எனக்கு வருதுன்னே தெரியல. எப்படி கூப்பிட்றது இவரை? என்ன? ஐயோ இல்லை, பால் அத்தை கொடுத்தாங்க. ஐயோ அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு.
இல்லைங்க, அத்தை நீங்கள் குடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே இது பார்க்க சொன்னாங்க. எது சார்? இல்லை சார், நீங்கள் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அத்தை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க சொன்னாங்க. ஹே, இங்கே உட்கார. இல்லை பரவாயில்ல, உட்காரு. எதுக்கு இப்போ சார்னு கூப்பிட்டேன்? இல்லை, பழக்க தோஷத்தில். என்ன பழக்க தோஷம்? நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்ன சார் நான் கூப்பிட்டுருந்தேன்? சின்ன வயசுலேருந்து என் மாமா தானே கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வருஷம் பேசிக்கவே லேட்டாச்சு, எல்லாம் ஓகே விட்டுருச்சு. பரவாயில்ல. பையன் உன் ஹஸ்பண்ட், நீ வீட்டில் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ கூப்பிடு, பிரச்சனை இல்லை. வாடா போடான்னு கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குன்னு அம்மா முன்னாடி வேண்டாம். ரூம்குள்ளே இருக்கும்போது உன் விருப்பத்தை கூப்பிட்டுக்கோ. அம்மா முன்னாடி கொஞ்சம் வாங்க போங்க, ஓகேவா? கிளாஸில் இருக்கும்போது நீ சார்னு கூப்பிட்டா போதும். வீட்டுக்கு வந்து சார்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இல்லை இல்லை, நான் உங்களை வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். பேர் சொல்லி கூட கூப்பிடலாம். என் பேர் டேங் தானே, டேங்னு கூப்பிடு. உனக்கு அவ்வளோ ஒரு இது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மாமான்னு கூப்பிடு. சின்ன வயசுலேருந்து அப்படி தானே கூப்பிட்டுருக்கேன். கூப்பிடு. இப்போ உடனே எல்லாம் முடியாது. ஏன்? இப்போ என்ன வாயில் என்ன சாக்லேட் வச்சுருக்கியா? இல்லை. அப்போ என்ன கூப்பிடு. இல்லை, அது நான் தோணும் போது கூப்பிடுறேனே. சரி, இப்போ என்ன இந்த பாலை நான் ஃபுல்லாக குடிக்கணுமா? வேணாம், எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு. இல்லை, அத்தை சொன்னாங்க நீங்கள் குடிச்சே ஆகணும். எது? ஓ, எனக்கே ரூல்ஸ் போடுறேன். இல்லைங்க, அப்படின்னா இல்லை, குடிங்கண்ணே ப்ளீஸ். சரி, உனக்காக. ஒன்றும் இல்லை, அசிங்க. சரி குடிங்க. நீ குடிக்கல? இப்போ 2 பேரும் வந்து பால்லாம் குடிச்சு முடிச்சிருப்பாங்க. ஒயின் போய் அந்த டேப்லெட் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிலாம் வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் மேலே வந்திருப்பா. ஸோ அப்படியே படுத்தாச்சு. பட் ஒயினுக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. நேற்றாச்சு தனித்தனி ரூமு, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே 2 பேரும் ஒரே ரூமில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. ஷோ, எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ. நான் கூட மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி தான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு நான் யோசிப்பேன். அதுவும் அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ்னால் கூட பழக்கம் இருக்கும். அரேஞ்ச் மேரேஜில் யார் என்னன்னே தெரியாமல் மேரேஜ் பண்ணி இப்படி ஒரு ரூம்குள்ளே வச்சு அடிச்சிடறாங்க. கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு சொன்னியா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி தூங்கு. இப்போ ஒயினை வந்து நல்லா தூங்கியிருந்திருப்பா. தூங்கிட்ட பிறகு அவருக்கு இன்னும் தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது மனுஷன். ஒரு மாதிரி அப்படியே வந்து அப்படி இப்படிமா புரண்டு படுத்துகிட்டே இருப்பார். ஒயின் நல்லா தூங்கிட்டா, அவளுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இடம். இப்போ அவர் வந்து லைட்டாக எட்டி பார்க்குறாரு. ஒயின் தூங்கியிருந்திருப்பா. ஸோ பொறுமையாக ஒயின் அப்படிக்கா வந்து திருப்பி அப்படி கிட்ட எடுத்து அவர் வந்து ஹக் பண்ண மாதிரி தூங்கியிருப்பார். அவ்வளோ தூக்கம் வருது மனுஷனுக்கு. நல்லா தூங்கியிருந்துப்பார் மனுஷன், நல்லா தூங்கிட்டாரு. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒயின் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருப்பா. இன்னும் ஒரு ஹெவியாக இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது. இவர் என்ன பண்ணாருங்க? ஐயோ, என்ன ஏமாலாம் படுத்துட்டுருக்காரு? ஐயோ, சரி அப்படின்ட்டு பொறுமையாக வந்துட்டு அவரோட தலையை வந்துட்டு ஆக்சுவலி அவர் வந்து ஒயினோட ஷோல்டர் மேலே வந்து தலையை வச்சு வளர்த்துட்டு இருப்பார். பொறுமையாக அதெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு கொடுக்கணும்னு ரெடி ஆகிட்டு காலேஜ் டைம் அதில் ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகிருப்பா. டேங்க என்னவோ தெரியல, எப்போவுமே காலேஜ் சீக்கிரமாக எழுந்திக்கிற மனுஷன் ஒயின் மேலே சாஞ்சி தூங்கணும்னு அப்படி தூங்கியிருந்திருப்பாரு. இப்போ வந்து பொறுமையாக ஒயின் கிட்ட போயிட்டு ஹீலோ வரல. ஓ, தலையில் அடிச்சுக்கிறேன். வீலா அது வேண்டாம். என்னங்க, ஐயோ வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? என்ன தான் சொல்லி எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. லைக் அவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. ஒயினை வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கிறத பார்த்தா அவர் வந்து அமைதியாக படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஒயினை வந்துட்டு என்ன தான் சொல்லி நம்ம எழுப்புறா அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு கண்ணை மூடி படுத்துட்டு இருப்பாரு. தூங்க தானே செய்கிறாரு மாமா. இப்போ டேங்க் அப்படி லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அவன் கூப்பிட்டேன்னு மாமா. ஐயோ மாமா, டேய் மாமா, அவர் தானே சொன்னார் வாடா போடாலாம் ரூமில் கூப்பிட்டுக்கலான்னு. நான் ஒன்றும் தப்பு பண்ணலப்பா, கடவுளுக்கு தெரியும். டேய் மாமா எந்திரா. இப்போ டேங் லைட்டாக நகர அவ்வளோதான் அலறடிச்சு கதவுலாம் திறந்துட்டு ஓடியே போயிட்டா. லைட்டாக திரும்பி படுறதுக்கு இவ்வளோ பயம். இதில் சீனு. டேய் மாமாவா எர்றி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிட்டு குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஒயான் ஒயான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஐயோ, டேய் மாமான்னு சொன்னது கேட்டிருக்குமோ, கூப்பிடுறாரு. ஒயன்மா, அவன் ஒன்று தான்டா கூப்பிட்றான் போ. இல்லை அத்தை, என்ன இல்லை வேறு ஒயன். ஏ, இந்த வீட்டில் நீ தாண்டா இருக்க ஒயன்னு, போடா. சரி. இப்போ பொறுமையாக மேலே போயிருந்துருப்பான். ஒயான் இருக்கியா? சொல்லுங்க. டவலை மறந்து பெட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்தா.
இல்லை இல்லை அது என்ன சீக்கிரம் எடுத்தான், டைம் ஆகுது காலேஜுக்கு. ம் 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 ஐயோ, இந்த மாதிரி ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னே தெரியல. இந்த இடத்துல அக்கா வந்து தான் எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பா, என்னை மாட்டி விட்டு போயிட்டான். இப்போ ஒயன் வந்து இந்த டவலை எடுத்துகிட்டு பொறுமையாக கிட்டே போயிட்டு டவலை மட்டும் கொடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவலை மட்டும் உள்ளே நீட்ட அவர் அழைக்க ஒயனை பிடிச்சி உள்ளே எழுதிருப்பாரு. ஒயன் அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டா, பிகாஸ் ஷவர் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஒயனை வந்து ஃபுல்லாக நனைய ஆரம்பிச்சிட்டா, ஆல்ரெடி அவன் ரெடி தான் ஆக்கி இருந்திருப்பா. இப்போ நனைய ஆரம்பிச்சோன்னா ஐயோ என்ன பண்ணுறீங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஐயோ நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கேன், விடுங்க. அப்போ மாமான்னு கூப்பிட்டு அப்போ தான் விடுவேன். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் தான் சொன்னேன் எனக்கு தோணும் போது கூப்பிட்றேன்னு. ஓ தூக்கத்தில் இருக்கவங்களை எழுப்பும் போது தான் உனக்கு தோணுமா? என்ன சொன்னா? டேய் மாமாவா? ஐயோ அப்போ நீங்கள் தூங்கலையா, முழிச்சிருந்தீங்களா? எதுக்கு முழிச்சிருந்த போய் சொன்னீங்க? நான் எங்கே போய் சொன்னேன்? ஆமாம்ல நீங்கள் ஒன்றுமே சொல்லலாம். சரி விடுங்க, நான் நினச்சிட்ருக்கேன். ஏய் ஒழுசு தான் நனைஞ்சு பாரு, எதுக்கடி முக்காடு, அதான் நனைஞ்சிட்டால, இதுக்கப்புறம் என்ன? அதுவும் சரிதான். அதுக்கு என்ன எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்க இப்போது? எதுக்கா அப்படின்ட்டு அப்படியே வாலில் வந்துட்டு பின் பண்ணிவிட்டு கிட்ட வந்துருப்பாரு. எனக்கு அவ்வளோ ஹார்ட் பீட் அடிக்குது. என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு. அத்தை சொன்னாங்கல்ல நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஏதோ பண்ணக்கூடாதுன்னு. ஏய் அவங்க சொன்னால் நான் கேட்கணுமா? சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சி நீங்கள் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்க தானே? பண்ண போகிறேன் தான். ஆனால் நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஓவர் எஃபெக்டிவாக இருக்காது. நான் ஒன்றும் நினைக்கல. ஏய் மூஞ்சா பார்த்தாலே தெரியுதுடி, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே. நான் ஒன்றும் அப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. பண்ணுறடி, பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற. அப்படியே கண்ணு ஏங்குது பாரு. ஐயோ மாமா கிஸ் கொடு மாமா அப்படின்னு கேட்குது கண்ணு. அப்பெல்லாமா கேட்குது? சே அப்போல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, நான் ஒன்றும் அப்போல்லாம் கேட்கல. ஓ அப்போ எதுக்கு என்னையே பாரு, எதுக்கு கண்ணு வந்து கீழே குனிஞ்சிட்டுக்க? இப்போது என்னோடய கண்ணெல்லாம் ஒயிட் ஆகுது, பிகாஸ் அவர் இப்போ தான் வந்துட்டு டவலே வந்து வேர் பண்ணல அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கோம். அப்படியே ஷாக் ஆகிட்டு நிமிந்து பார்க்குறேன். டேங்கண்ணா ஐயோ மாமா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா. அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. இங்கே டேங்கோ எதுக்கு இவ்வளோ ஓடி பண்ண இப்போ? ஓ டவலே வேர் பண்ண வந்துட்டேனா? ஓகே பொன்னாடி தானே அப்படி சொல்லிட்டு அவர் விட்டார். இங்கே ஒயின் வெளியே வந்துட்டு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிட்டு நனைஞ்சு போய் நிலமே நின்றுருப்பா. ஐயோ என்ன பண்ணுறது? ஸோ அத்தைக்கிட்ட சொல்லலாமா? இதெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. இப்போது அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் ஆகிருக்கும். திரும்பி பார்க்குறா பொறுமையாக. இப்போது டேங் வந்துட்டு நல்லா வெட்டி ஹேரோட அழகாக நடந்து வந்துட்டு இருக்காரு, டவலை கட்டிட்டு. அப்படியே உடம்பை பார்க்க ஒயினுக்கலாம் அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏய் நான் காலேஜ் ரெடி ஆகல? ரெடி ஆகணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. நீங்கள் வெளியே போங்கலாம். நான் ஏன் வெளியே போகணும்? நான் ட்ரெஸ் மாற்றணுன்னா நீங்கள் போகணும்ல. நான் எதுக்கடி போகணும்? நீங்கள் ட்ரெஸ் மாற்றும் போது நான் போகிறேன். யார் போக சொன்னா? இரு பாரு யார் வேணாண்ணா. நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது, நானும் தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன பண்ணுறது, உன்னை பார்த்தா மட்டும் என்னென்னவோ தோணுதுடி. என்னது? சரி ஓடும் போது தள்ளி போங்க மாமான்னு தானே சொல்லிட்டு போனேன். அப்போ மட்டும் மாமா வந்துச்சு, உனக்கு அந்த இடத்துல மட்டும் சொல்லணும்னு தோணுச்சா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. எவிடன்ஸ் இருக்குடி என்கிட்ட. எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸா? ஏன்டி இப்படி பதற? எல்லாம் அது எப்படி எவிடன்ஸ்? நான் தான் அந்த எவிடன்ஸ். ஓஹோ டைம் ஆச்சு காலேஜுக்கு, கொஞ்சம் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணடி. யார் வேணாண்ணா, நான் போய் ரெஸ்ட் ரூமில் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக வெட்டாக இருக்குது, எப்படி பண்ணுவாங்க? பரவாயில்ல நனைஞ்சாலும் பரவாயில்ல. சரி ரொம்ப பண்ணாத அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸை மட்டும் பேண்ட்லாம் போட்டுட்டு ஷர்ட்லாம் போட்டுட்டு அவர் அங்கேருந்து வெளியே போயிட்டார். ஒயின் அது வரைக்கும் திரும்பி நின்றுக்கிட்டே இருக்கா. ஸோ அவர் வந்து வெளியே போகும்போது ஒயினோட நெக்கில் அப்படியே வந்து லாங்காக அழுத்தி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிருப்பார். அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு ஒயினுக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்க அமைதி ஆட்டையாங்கடி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டார். என்ன இவர் கிளாஸில் ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கா. ஆஃப்டர் தட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பட்டு கீழே வந்திருப்பா. இங்கே சாப்பிடும் போதும் அப்படியே அவன் டேங் வந்து ஒயினையே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரா. ஒயினுக்கு அவளையே சாப்பிட்ற மாதிரி தோணுது. என்னடா ஆச்சு, சாப்பிட்றான்? சரிங்க சார் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ பொறுமையாக அவரோட காலை வச்சு ஒயினோட காலை வந்து உரசிட்டு இருக்காரு. ஐயோ அத்தை நான் போதும் எனக்கு. ஏண்டா நேற்று நைட்டு சரியாக சாப்பிட, ஒழுங்காக சாப்பிடு மொதல் அவங்க. ஐயோ இப்படி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாரு, இவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாரு. என்னடா இந்த கால்லாம் வைப்பாங்கல்லம்மா,
காலா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பார்க்குறா. ஆமாம், என்ன கால் சொல்கிற? அதாம்மா அந்த கோழி கால், ஆட்டுக்கால். ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கால் வாங்கிட்டு வந்து சமையமா. கால்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன தான் சொல்கிறாரு, அப்போ என் காலையும் சமைக்க சொல்கிறாரா? என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டுக்கா. டேய், என்னடா அவசியமாக பேசிட்டு இருக்க? நீ அதெல்லாம் சாப்பிட மாட்டியே. இல்லைம்மா, இப்போ வர வர எனக்கு இந்த கால்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒயினோட காலில் போட்டு உரைச்சிட்டு இருப்பாரு. ஒயின் இப்போ போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அங்கே ஓடி போயிட்டா. இவளுக்கு என்னடா ஆச்சு தெரிலம்மா, ஒரு வேளை அவளுக்கும் கால் பிடிச்சிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ரெடி ஆகிட்டு 2 பேரும் வந்து காலேஜ் கிட்ட வந்துட்டு தெருமுனையில வந்து ஒயின் இறங்கியிருப்பான். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து போயிட்டா. அவர் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு உள்ளக்க போயிருந்திருப்பாரு. ஆஃப்டர் தட் கிளாஸ்க்குலாம் போயிருந்திருப்பாங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நடக்குது. கிளாஸ்க்குள்ளே வந்தோட மனுஷன் அப்படி ஃபுல் டோட்டல் சேஞ்சு. லைக் வீட்டில் அந்த டேங்கே கிடையாது, ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டார் மனுஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து கிளாஸ் மட்டும் தான் நடத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பீரியட் நடக்குது. லைக் ஆஸ் யூஷுவல் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு இங்கே டேங்க் வந்து ஃப்ரீ பீரியடு. ஸோ அதனால் வந்துட்டு இவர் வந்து இந்த கிளாஸுக்கு வந்திருப்பார். லைக் ஒயினோட கிளாஸுக்கு அவரோட கிளாஸுக்கு வந்திருப்பார். ஸ்டூடெண்ட்ஸ், உனக்குலாம் என்ன கிளாஸ்? சார் ஃப்ரீ பீரியட் சார். சரி, எனக்கும் ஃப்ரீ பீரியட் தான் சார். அது என்ன, உங்களை யாரும் எதுவும் படிக்க சொல்ல போகிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், எனக்கு ஒர்க் இருக்கு, நான் அதை பார்க்குறேன். தேங்க்யூ சார். எதிக்காதீங்க, டூ யுவர் ஒர்க்ஸ். இப்போ அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படி தான் வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போது டேங் அவரோட ஒர்க்கை எதுவும் வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு ஒரு நாள் ஒயினை பார்த்துருப்பாரு. ஒயின் ஆல்ரெடி டேங்கை தான் சைட் அடிச்சுட்டு இருப்பாப்பளுக்கு. டேங் திடீர்னு பார்க்கவும் அவளுக்கு எங்கே பார்க்குறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில. அப்படியே பதட்டத்தில் இங்கே எங்கேயுமா அப்படி கண்ணை ஊட்டிகிட்டு இருப்பா. ஓ மேடம், என்ன தான் சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒயினை பார்த்து அப்படியே வந்து ரைட்டாக கண் அடிக்க. ஐயோ ஐயோ இல்லை அது இல்லை. ஓ பார்க்குறேன் என்ன இல்லை சவுஃபில் தைரியம் தான் என்ன பார்த்துருக்கேன். என்ன என்னடி ஆச்சு அப்படின்ட்டு ஒயன் எல்லோரும் பார்க்குறாங்க. ஒயன் எனி ப்ராப்ளம்? இல்லை சார், ஒன்றும் இல்லை, பண்ணுறதே அவ்வளோதான், யார்கிட்ட பின்ன சொல்கிறது. இப்போது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். டேங் வேணும்னே ஒயினை வந்து நல்லா டீஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த கிறிஷ் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பான். எதுக்கு இங்கே வந்து உட்காந்துங்க? ஏன் இங்கெல்லாம் வரக்கூடாதா? எல்லா இடத்துலையும் உட்காரலான்ட்டு சார் சுதந்திரம் கொடுத்துருக்காரு தெரியுமா? சரி மச்சான், இங்கே பாரு மச்சான், இவனா வந்துட்டானா இவன் ஒருத்தன் சை சார், நீ பிடிச்சவன் உயிர் எடுக்கிறதுக்கு நீ பாரா, மூஞ்சி மோக்கரையும் பாரு நல்லா. ஏன் அவன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்க, அவன்கிட்ட சொன்னால் திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக வந்துட்டுப்பா. ஆமாம், நான் சொன்னதை பற்றி யோசிச்சிங்களா? என்ன யோசிக்கணும்? நான் ஒன்றும் யோசிக்கல. அட நானே, நீங்கள் நான் தான் சொன்னேனே எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, லவ் பண்ணுறேன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அந்த லவ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்படியே வாங்கி வந்து பேசிகிட்டே இருக்கும்போது டேங் வந்துட்டு பார்த்துருப்பாரு. கிரேஷ் கிரேஷ் சொல்லுங்கள் சார், உனக்கு என்ன அங்கே வேலை? இல்லை சார், சும்மா தாங்க. போய் உன் பிளேஸில் உட்கார். இல்லை சார், ஜஸ்ட் நார்மல், ஜஸ்ட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங், கோ டு யுவர் பிளேஸ் நவ். ஓகே சாரி சார். இப்போ அவங்க வந்து போயிருப்பான். சார் என்ன இந்த ஆள் சும்மா தொல்லை பண்ணுறான், நான் மச்சான் இது விடு பிரேக்கில் புத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருப்பான். இங்கே ஒயின் வந்துட்டு ஏங்க பார்க்குற, டேங்க வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிருப்பாரு. சாரி அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து போகுது. அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். சண்டாவில் இருக்கேன், இவன் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவளுக்கு சுற்றி வந்துக்கிட்டு இருப்பான். இங்கே பின்னாடியே வந்து பேசிகிட்டே இருப்பான். ஒயினுக்குன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது. ஒரு கட்டத்தில் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏய் சொல்லு, இதுக்கு தான் நான் காத்திருந்தேன் இத்தனை நாள், சொல்லு செல்லம். நீங்கள் போய் டேங் சார் கிட்டே சொல்லுங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்ட்டு. அவர் ஓகே சொன்னார்னா எனக்கு ஓகே. எது நம்ம கிளாஸ் சாரா? ஆமாம். இவ்வளோ தானா? செல்லாவுட்டி. ஓகேடா எனக்கு ஓகேடா. ஓகே இப்பயே போய் சொல்கிறேன், ஓகே பண்ணுறேன். என்ன சார்கிட்ட சொல்லியிருக்கேன், இவன் இவ்வளோ சிரிச்சிட்டு போயிட்டுருக்கான். எதுவும் சரியில்லையே. என்ன மச்சான், அவள் பாட்டுக்கு அசால்ட்டா சார்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டா. இப்போ போய் அந்த ஆள்கிட்ட சொன்னால் சிறு நீ பானே மச்சான். டேய் உங்களுக்கு தெரியாதா, ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே இவர் ஜஸ்ட் கூப்பிட்டு வான் மட்டும் பண்ணுறாரு. அதுவும் என்ன சொல்லி, ஃப்யூச்சரில் நானே ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மச்சான். இப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேரையும் ஃப்யூச்சரில் சேர்த்து வைங்கன்னு சொன்னால் அதனால ஓகே சொல்லிடுவோம் மச்சான், அவ்வளோதான். அதோட 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். டேய் கலகிற மச்சான், நீ என்னதான் மறந்துட மாட்டேன். டேய் அதெல்லாம் அப்புறம் ஒன்று மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போது நேராக வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்திருப்பான்.
இப்போ கொஞ்சம் நேரம் வந்து போகுது, மதியானத்துக்கு மேலே தான் டேங்கோட பீரியட் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ கிளாஸ்லலாம் இருந்துட்டு இருக்காங்க, நார்மலாக அவங்க நான் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து திடீர்னு அந்த கிருஷி இருந்துச்சு, சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். என்ன? இவன் எதுக்கு இருந்துச்சு நிற்கிறான், என்ன சொல்ல போகிறான்? சார் அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஹார்ட் பீட் அடிக்குது, போச்சு இது இருக்க முடியும், எல்லாம் முன்னே வச்சு சொல்லிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு. யார்? நம்ம கிளாஸ் பொண்ணு தான் சார். ஆல்ரெடி ஃபஸ்ட் இயரில் 2 பேர் லவ் பண்ணதுக்கே ஃப்யூச்சரில் நானே சேர்த்து வைக்கிறேன், இப்போதைக்கு படிங்க அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க சார். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுவேன்னு சொல்லுது சார். நான் ஓகே சொன்னாவா? ஆமாம் சார். யார்? தோ ஒயன் தான் சார். இப்போ டேங்க் அப்படி கண்ணெல்லாம் ஒயிட் ஆகுது, ஐயனா அப்படின்ட்டு. சார் அது கிரேஷ், இங்கே வர்றது நீ படிக்கிறதுக்கு, புரியுதா? மூடிக்கிட்டு அந்த வேலை வேணும், அதை மட்டும் பண்ணால் போதும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த இந்த லவ்வெல்லாம் வேண்டாம், புரியுதா? என்ன சார் ஃபஸ்ட் இயரில் மட்டும் 2 பேர் லவ் பண்ணதுக்கு வந்து சேர்த்து வச்சிங்க, நாங்கள் செகண்ட் இயர் சார். சொன்னதை மட்டும் செய். இனிமேல் இந்த லவ் கர்மா அது கர்மான்னு எதுவும் தேவையில்லை. அவன் என்கிட்டையும் நான் சொல்லிடுறேன், போதுமா? இதுக்கப்புறம் அவள் பின்னாடி சுற்றுறது, இந்த இந்த லவ்லாம் இருந்துச்சு நான் பை நேராக காலேஜ் விட்டு துரத்திட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். புரியுதுல? ஓகே சார். ஏன் படிக்க தானே வர, அதை மட்டும் செய். சாரி சார். சரிடா. இப்போ எல்லாரும் அப்படியே வந்து பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்கானுங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து கிளம்பி போகும்போது, பையன் ஸ்டாஃப் ரூம் வந்து என்ன பாரு சார், அது வந்து பாரு. ஓ மச்சான், இந்த நான் பைத்தியக்காரன், அவன் போயிட்டு அவங்க இந்த மாதிரி சொல்லுவான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேங்கிட்ட போயிட்டு அவன் கேட்பான், டேங்குன்னே அவன் அடிச்சு கிடிச்சு திட்டி இது பண்ணுறாருன்னு நினச்சேன். இவன் எல்லாம் முன்னாடி வச்சு போய் கேட்பான்னு எனக்கு என்ன தெரியும். இப்போ பேர் என்ன சொல்ல போகிறாரோ சார். அல்லவா என்ன நடக்குதுங்க? அவன் எதுக்கு அப்படி சொன்னான்? அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார், லவ்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அதனால தான் நீங்கள் தானே என் புருஷன், அதனால தான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல சொன்னால் அவன் கிளாஸ் முன்னாடி இப்படி வச்சு சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். நீங்கள் ஆனாலும் என்னை இப்படி திட்டிருக்கக்கூடாது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா? நான் என்ன அவனையும் லவ் பண்ணுறேன், அவனை வேணான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் என் புருஷன்றதுனால தானே நான் உங்ககிட்ட சொல்ல சொல்கிறேன், நீங்கள் தானே என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கா. அவர் கண் எடுக்காமல் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? ஏன்னா மாமான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன். வாய்க்கு வாய் முடிச்சுக்கு 300 தடவை புருஷன்றா. இல்லை நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. பச்சையாக போய் பேசாதடி, ஆர்பிஸ்லாம் கேட்டிருக்காங்க தெரியும்ல. உண்மை தானே, நீங்கள் தானே என் புருஷன், அப்போ அப்படி தானே சொல்ல முடியும். பாடுறா. ஸோ நீ அதுக்காக தான் வந்துட்டு அப்படி சொன்ன, கரெக்டா? அவன் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பின்னாடி வரதை பார்த்தாலும் எனக்கு டென்ஷனாக வருது. சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவர் சொல்கிறத வச்சு சமாதானப்படுத்திட்டு பாரு. வாயின்மே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. நம்ம ஸ்டாஃப் ரூமில் இருக்கோம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து நவுந்தாச்சு. சரி நான் கிளாஸ் போகிறேன். சாரி. எதுக்கு? கொஞ்சம் கோவம், அதனால தான் கத்திட்டேன். நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. நீ எதுக்கு சொன்னன்றது எனக்கு சரியாக புரியாமல் போயிடுச்சு. சாரி. பரவாயில்ல, நான் போகிறேன் சார். இப்போ அவன் நாங்கள் வந்து போயிட்டா. ஆஃப்டர் தட் அவன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நேராக அந்த கிருஷம் வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து பயங்கரமாக மாட்டி விட்டார் மனுஷன், இதுக்கப்புறம் அவன் பண்ணாலும் சுற்றிட்டு இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிலாம் விட்டுருந்துருப்பாரு. பட் அவன் அதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல, கண்டுக்காத மாதிரி அப்படி தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் போகுது அவனோட ஸ்டடீஸு. ஸோ டேங் வந்து பயங்கர ரொமான்டிக்கு. லைக் அவர் வந்து இப்போலாம் காலேஜ்லேயே அடிக்கடி வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவன் வந்து நார்மலாக எங்கே நடந்து போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு பிடிச்சி எடுத்து ரூமில் வச்சு ரொமான்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவர் வந்து ரொமான்டிக் வேலைலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். வீட்டிலலாம் சொல்லவே வேண்டாம், அவனே வந்து கதற ஆரம்பிச்சிருவா. அந்தளவுக்கு வந்துட்டு அவர் வந்து அதுக்குன்னு ரொம்ப டீப்பாலாம் போகிறது கிடையாது. லைக் ஒரு நார்மலான ஒரு ரொமான்ஸ் தான், பட் வந்து பயங்கரமாக அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு ஃபைன் டே ஆக்சுவலி வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் இருக்காங்க இல்லையா, செகண்ட் இயர் கிளாஸு. ஸோ அவங்களாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து முடிஞ்சிச்சு, அதுவும் பக்காவாக வந்து எல்லாம் எழுதியிருப்பாங்க.
அதனால் அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலாம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷி தான் இந்த பார்ட்டியை வந்து ஆக்சுவலி ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பான். எல்லோரும் வர சொல்லி வந்து சொல்லியிருந்திருப்பான். இங்கே எல்லோரும் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ரியாவுமே போகிறா. ஸோ இப்போ ஒயினையுமே ரொம்ப கம்பல் பண்ணி எல்லோரும் கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் ஆகும் ஒயன், வா. இல்லை அது ஒன்றும் இல்லை, நீ வா. நானே வரேன்டி, வா மச்சான். சரி வரேன், ஓகே. ஆனால் அவர்கிட்ட கேட்கணுமேடி. கேளுடி, அவனை வேணாம் சொல்கிற போகிறாரு. சரி அப்படின்னு நம்ம வாயினா இருந்துட்டுக்கா. ஸோ இப்படி இருந்துட்டுக்கச்சா இங்கே வந்துட்டு இங்கே டேங் வந்து வீட்டில் உட்காந்துருப்பாரு. கேட்கலாமா? என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, படி. படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸ்கொயர் பை ஸ்கொயர். எதை விட என்னையே பார்த்துட்டுக்க? ஓ, நான் ஷர்ட் பட்டன் ஒன்று கழட்டிக்கிட்டு இருக்கேன்னு சைட் அடிச்சிருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு பார்த்துட்டு இருந்த? அது கிளாஸில் செமஸ்டர் எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்காக சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓ, ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி தான், நோ ஆல்கஹால் தான் சொன்னாங்க. ரியா கூட போகிறாலாம், என்னையும் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? பாட்டெலாம் ஒன்றும் தேவையில்ல, வேண்டாம் ப்ளீஸுங்க. அந்ததுலேருந்து நான் வீட்லேயே தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வீடு விட்டால் காலேஜ், காலேஜ் விட்டால் வீடு. வேறு என்னடி பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் இருந்தால் நீ அதாண்டி பண்ணுவேன். என் வீட்டில் இருந்தால் நான் நல்லா வெளியெல்லாம் போவேன். எது? இல்லைங்க ப்ளீஸ், ஒரே ஒரு டைம் போயிட்டு நான் வந்துடுவேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அவங்க கூப்பிட்ட ஒரு மரியாதைக்காகவாச்சு ப்ளீஸு. முடியாதுன்னா முடியாது வயன், பார்ட்டிலாம் தேவையில்ல, அதுவும் அவன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன், வேண்டாம். ஏங்க ப்ளீஸுங்க ப்ளீஸு. நோ மீன்ஸ் நோ, ஓகே அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. ஆனால் ஒயின் விட்டுறதான் இல்லை. ஸோ அவர் வந்து ஃபாலோ பண்ணி வந்து கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ இப்போ வந்து பேச மாட்டேங்கிறான். இப்போ எதுக்கு மூஞ்சிட்டு வச்சுட்டுக்க? நீங்கள் தான் நான் பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காதுடி, அதான் சொல்கிறேண்ணே. நீ போகிறது சேஃப் கிடையாது, அவ்வளோதான். அதுவும் அங்கே ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, ஸ்டாஃப்ஸு, டியூட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நீ மட்டும் போகிற, வெறும் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க அங்கே, ப்ளீஸ். போய்க்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, பேசாம மட்டும் இருக்காது, புரியுதா? அண்ட் ஒன் திங், என் விருப்பம் இல்லாமல் தான் நீ இப்போவும் போகிற. போயிட்டு சேஃபாக வரணும், புரியுதா? வரும்போது முடியலன்னா ஃபோன் பண்ணு, நான் வரேன். சரி, போயிட்டு வா. பட் அவர் வந்து முழு மனசோடு இல்லாமல் தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, லைக் அவரோட விருப்பமே இல்லாமல் தான் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கான அந்த டே வந்திருக்கும். அவனை வந்து அழகாக ரெடி ஆகிட்டு வந்து போயிருந்திருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டி போகிறதுனால ஃப்ரெண்டு வந்து ஒரு பார்ட்டி வேறு எடுத்து கொடுத்துருப்பா. அவ்வளோ ஒரு இன்டீசென்ட்டாலாம் இல்லை, ஃபுல் கவர்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு பார்ட்டி வேறு, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். டேங்க அதில் பார்த்து மிரண்டார் மனுஷன். இப்போ பொறுமையாக கிட்டே வந்துட்டு, என்னாடி பார்ட்டி வேறுலாம் போட்டுருக்க, இதெல்லாம் நீ போடுவியா? எனக்கு தெரியலங்க, நான் இது வரைக்கும் பார்ட்டிலாம் போனதே இல்லை. ரியா தான் எடுத்து கொடுத்தா. இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வரணுமாம்லா? நான் அதனாலேயே ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ஒரு ட்ரெஸ் கேட்டேன். நல்லா தான் இருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறீங்க? செம்மலா ரெடி. இன்னைக்கு பார்ட்டியை நம்மளே கொண்டாடலாமா? வெளியே போகணுமா நீ? பார்ட்டிக்கு நான் போய் தான் ஆகணும், டைம் ஆச்சு. சா சரி சரி, சீக்கிரம் வந்துரு, உன் அழகை ரசிக்கணும். இப்போ அவரே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாண்டிக்கிட்டே விட்டுருப்பாரு. லைக் ரொம்ப கிட்டலாம் இல்லை, கொஞ்சம் தள்ளியாக விட்டு இருந்திருப்பாரு. சரி பார்த்து போ, போயிட்டு ஃபோன் பண்ணு, ஓகே? பாய் பாய். இப்போ ஒயனை வந்துட்டு கிளம்பி பார்ட்டிக்குள்ளே வந்து போயிட்டா. ஒயனை வந்துட்டு பார்த்த பசங்களாம் மிரள்றானுங்க. லைக் என்னடா இவ இவ்வளோ தான் இருக்கா, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு காலேஜில் ஒரே மாதிரி சேம் ட்ரெஸ்ஸாக போட்டு வருவா, இப்போ என்னன்னா அந்த பார்ட்டி வேரில் என்னமா தான் இவ அப்படின்ற மாதிரி கிறிஸ்டியெல்லாம் சொல்லி அவனை வாயிலுக்கு ஊற்றுது. வேன்னு பார்த்துட்டு இருப்பான். இப்போ அப்படியே கிட்டே வந்துட்டு, பேபி டான்ஸ் எல்லாம் வரையா? அதெல்லாம் முடியாது. ரியா எங்கா? இப்போ ரியா வந்துருப்பா, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாயினை வந்து கூப்பிட்டு வந்துட்டான். அவனும் என்னடி அவன் வந்து அவன் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறான்னு கூப்பிட்டு இருக்கான். அவனுங்களாம் அப்படி தாண்டி பண்ணுவாங்க. என்ன மச்சான், சரக்குலாம் இல்லைன்னு தானே சொன்னீங்க, அந்த பொண்ணுங்களாம் சரக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. விடு மச்சான், நம்மளை குடிக்கவா போகிறோம் உண்டே? இல்லை அது விட்டு மச்சான்.
சரியே இல்லை. நான் பேசுறது கிளம்பட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த சைடு வந்துட்டு அந்த கிறிஷ் இருக்கா இல்லையா, அவள் வந்து என்ன பண்ணிருப்பானா அந்த மேடைக்கு போயிட்டு இந்த மாதிரி இது என்னோட அரேஞ்ச் பண்ண பார்ட்டி தான், எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து இந்த பார்ட்டியில் வச்சு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நான் வந்து ஒயின் லவ் பண்ணுறேன், என்ன தான் சார் சொன்னாலும் சரி நான் ஒயினை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை எடுத்து கிஸ் பண்ணான்னு பார்க்க ஒயின் கோவத்தில் ஒரே அரைச்சிருப்பா. சீ அரவில்ல, ஒரு பொண்ணோட விருப்பம் நம்ம கிஸ் பண்ண வர, நான் முன்னாடியே சொன்னதான் எனக்கு கூட பிடிக்கல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்க அதை சொல்லிடுறேன், மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து போயிருப்பா. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. பிகாஸ் எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவ்வளோ ஒரு காண்டாகிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஆஃப்டர் தட் வந்துட்டு இங்கே அப்படியே அந்த டே வந்து முடிஞ்சு போயிருந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டே ஒயின் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்துருப்பா. பக்கத்தில் டே அங்கே இல்லை. டைம் என்ன 9 o'clock? ஐயோ இவ்வளோ நான் நம்ம தூங்கியிருக்கேன். போச்சுரா, இருக்கு காலேஜுக்கு போகணுமா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு வந்து முடிச்சு ரெடி ஆகிட்டு தென் வந்துட்டு கீழே போயிட்டு அத்தைக்கிட்ட வந்துட்டு ஒரு 2 வாய் மட்டும் கிளி சாப்பிட்டுட்டு கடற்கடன்னு ஓடி போயிருந்துருப்பா காலேஜுக்கு. ஸோ இப்போ ஒரு 9:30 வந்து காலேஜுக்கு வந்துட்டா. இப்போது உள்ளக்க போகிறா. உள்ளே போயிட்டு கொஞ்சம் பேர் எல்லாம் ஒயினே பார்க்குற மாதிரி ஒயினுக்கு வந்து ஃபீல் ஆகுது. என்னடா இது, யாரோ நம்மளையே பார்க்குற மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது. சச்சா இல்லை. ஸோ இப்போ ஒயின் அதை நடந்து போயிட்டே இருக்கா. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லைக் எல்லோரும் ஒயினை தான் பார்க்குறீங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிருந்துருப்பா. கிளாஸில் எல்லோரும் ஒயினை பார்த்துட்டு குசுன்ட்டு இப்போ தானே அமைதியாக இருக்காமல் இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுப்பாங்க. புரியவே இல்லை ஒயினுக்கு. லைக் எல்லோரும் அப்படி தான் பேசுகிறாங்க ஒரு மாதிரி கசன்ட்டு. இப்போது பொறுமையாக உள்ளக்க போயிட்டு இருப்பா. ரியா வந்துருப்பா. மச்சம் இங்கே வா, இன்னும் தேடிட்டு இருந்தேன். ஏன்டி இவ்வளோ நேரம்? தூங்கிட்டேன்டி. சரி சொல்ல என்னாச்சு? நேற்று நைட் நான் எப்படி வீட்டுக்கு போனேன்? அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே பாரு மச்சான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். ஒயினோட கண்ணெல்லாம் ஒயிட் ஆகுது. பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் ஒயின் தான் ஆக்சுவலி இருக்கான். ஸோ நேற்று நைட்டு போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான். பட் வந்துட்டு அங்கங்கே கலைஞ்சி லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த ஃபோட்டோ. இது நான் இல்லடி மச்சான், அது நீ தான், நீ நல்லா பாரு. நான் இந்த மாதிரிலாம் பண்ணலடி. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோவில் வந்து பாதி இடத்துல ட்ரெஸ்ஸே இல்லை. லைக் ரொம்ப நியூடாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு, என்னன்னா இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. பக்கத்தில் வேறு ஒரு பையன் படுத்திருக்க மாதிரி வேறு இருக்குது. அவனோட ஃபேஸ்லாம் வந்து கிளியராக தெரியல. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒயினுக்குலாம் அப்படியே என்ன சொல்கிறேனே தெரியல. அப்படியே திரும்பி பார்க்குறா. எல்லோரும் ஒயினே பார்த்துட்டுப்பாங்க. ஒயினுக்குலாம் அப்படியே பயங்கரமாக ஹார்ட் பீட் அடிக்குது. என்ன பண்ணுறேனே தெரியல. அவ்வளோ பத்துட்டமாயிடுச்சு. சத்தியமாக இது நான் இல்லடி, எனக்கு தெரியும்டி. ஆனால் இது நம்ம காலேஜ் குரூப்பில் சென்ட் ஆகிருக்கு. யார் சென்ட் பண்ணது கூட தெரியல. ரேண்டமாக ஒரு நம்பர்லேருந்து வந்திருக்கு. யாருன்னு கூட தெரியல மச்சான். இப்போ என்ன பண்ணுறேனே தெரியல எனக்கும். நேற்று நைட் நீ எப்படி வீட்டுக்கு போனேன்? நான் என் அண்ணனை வர வச்சு போனேன். ஆனால் நீ எப்படி போனேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மச்சான். நான் உன்னை மறந்துட்டேன். சரி சொல்லு, நீ எப்படி வீட்டுக்கு போன? நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லு. அது வந்து நேற்று நைட்டு ஒன்றுமே ஞாபகம் இல்லடி. நான் குடிக்க கூட இல்லடி. எப்படி எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. எனக்கும் அதாண்டி புரியல. நீ ஒரு வாய் கூட வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணவே இல்லை. புருஷன் பார்த்துருப்பாரா? தெரியல மச்சான். அவர் காலிலேருந்து கிளாஸ்க்குள்ளே வரல. நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஒயினை வந்து ஸ்டாஃப் ரூம் கூடி போகிறா. ஸோ ஸ்டாஃப் ரூம்ல யாருமே வந்து இல்லை. ஒயினுக்கு வந்து ரொம்ப அப்படியே வந்து இதுவாக இருக்குது, எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு போயிட்டு வந்து எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கா. ஃபைனலாக வந்துட்டு டெரஸ்க்கு போயிருந்துருப்பா. ஸோ டெரஸில் தான் மனுஷன் உட்காந்துருக்காரு. ஒயின் அப்படியே குடுக்குன்னு உள்ள போயிட்டு ஆமாம் இப்போ பொறுமையாக தெரியும் பார்க்குறாரு. லைக் கண்ணெல்லாம் அவருக்கு கோவத்தில் வந்து கலங்கிருக்கு. அம்மா நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? பார்த்தனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்டாட்டியை ஒரு புருஷன் எந்த நிலமையில பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. சூப்பர், நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், மனசுலாம் அப்படியே திருப்தியாக இருக்குது. இதுக்கு தான் நீயும் ஆசைப்பட்ட? இல்லை மாமா, சத்தியமாக நான் இல்லை மாமா, எனக்கு தெரியும் மாமா, நான் என்ன தப்பு பண்ணலை மாமா. நீ இன்னும் வேறு யார் அது? வேறு யார்? நேற்று நீ போட்டு போன ட்ரெஸ் தானே அது? உன் ஹேண்ட்பேக் தானே அது? நீ தானே அது? சரி சொல்லு. நான் ஆல்கஹாலிக் பார்ட்டின்னு சொன்னேன். குடிக்காமல் இருந்தாங்களாங்க? இல்லை மாமா, அது குடிக்காமல் இருந்தாங்களா? இல்லை, குடித்தாங்க. இது போதுமேடி, இது போதுமே. உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பரதேசி நாய் அந்த கிளாஸில் அவன் இருந்தானே, அது போதுமேடி. இல்லை எனக்கு புரியல. நான் அவ்வளோ சொன்னேன் வேணான்ட்டு. இந்த மாதிரிலாம் எதனா நடக்கும் தான் நான் அவ்வளோ சொன்னேன்.
நீ முதல்ல அதை கேட்டியா? சாரி மாமா, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமா. நான் குடிக்கவே இல்லை மாமா. நீ குடிக்கலன்னு உன் வாய் தான் சொல்லுது. நேற்று நைட் நீ ரூமில் வந்து படுத்துருக்கும் உன் மேலே அவ்வளோ ட்ரிங்க்ஸ் மேலே அடிச்சிச்சு. எனக்கு அப்போ தெரில நீ குடிச்சிருப்பேன்னு எனக்கு தோணல. அதனால் நான் அதை பெருசாகவும் எடுத்துக்கல. காலையில் இந்த ஃபோட்டோ குரூப்பில் பார்த்தோன்னு தாண்டி எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? சித்தரலாம் போல. ஆமாம், அப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. ஏச்சி அழுக்காத ஃபஸ்ட்டு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அவ்வளோ சொல்லி நீ போனல தள்ளு. மாமா ப்ளீஸ் மாமா, நெல்லுங்க மாமா, பேசுங்க மாமா. நான் எதுவுமே பண்ணல மாமா. தள்ளுன்னு சொன்னேன் நான். மாமா ப்ளீஸ் மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. தள்ளு அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு ஒயினை அங்கே தள்ளி விட்டு போயிட்டார். ஒயினை ஆக்சுவலி கீழே வந்துட்டா, ஃப்ளோரில் விழுந்துருப்பா. ஸோ அப்படியே விழுந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அப்புறம் அவ்வளோ சொன்னால் நான் போயிருக்கவே கூடாது, எந்த தப்பு தானே எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து கீழே இறங்கி வரா. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக வந்து இருக்கா. ஒயினை வந்துட்டு டெரஸில் தான் உட்காந்துருக்கா இப்போதைக்கு. கண்ணெல்லாம் அப்படி கலங்கி போயிட்டு இங்கே போயிட்டு அழுது அப்படி இருந்துட்டுக்கா. ஸோ அப்படியே வந்து பொறுமையாக கீழே இறங்கி வந்திருப்பான். கிளாஸ் லைப்ரரி இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு உட்காரா. ரொம்ப அமைதியாக இருக்கா. அந்த மட்டும் தான் வச்சு எல்லா இடத்துல ரொம்ப சவுண்டு எனக்கு பிடிக்கல. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில் போய்ட்டு உட்காந்துருப்பா. சேட்டையாக மறுபடியும் வந்து டெரஸ்க்கே வந்துருப்பாரு. ஸோ ஒயின் லைட்டாக தேடி பார்க்குறாரு. என்ன தெரியல, பட் சும்மா அப்படி திரும்பி பார்த்துருப்பாரு. ஒயின் இல்லை. அவர் போய்ட்டு மறுபடியும் அங்கே சீட்டில் உட்காந்துருப்பாரு. இப்போது பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்குது. சார் கொஞ்சம் பேசலாமா உங்ககிட்ட? என்ன சார்? அது ரியா தான் ஆக்சுவலி வந்திருக்காது. சார் நான் வந்து நீங்கள் திரும்பாதீங்க, நான் உங்கள் மூஞ்சை பார்த்தா நான் பேச முடியாது. இல்லை சார், நீங்கள் இப்போ என் கிளாஸ் சாராக இல்லாமல் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேசலாமா? இப்போ ஸ்லோ மோஷனாக திரும்பி பார்க்குறாரு. ப்ளீஸ் சொல்லு. ஒயின் எதனா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா சார்? நேற்று அந்த இடத்துல குடிச்சிருக்கா. அவளுக்கே தெரியாமல் என்ன வேணால் நடந்திருக்கலாம். இப்போ இங்கே அதெல்லாம் பேச்சில்ல. நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், அங்கே உனக்கு சேஃப் கிடையாது, கிறிஷ் வேறு இருக்கான்னு அவ்வளோ சொன்னேன். அவள் கேட்கல, அவ்வளோதான். இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? என் ஒயினை இந்த தப்பை பண்ணவே கிடையாது. அது ஆக்சுவலி ஒயினே கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னது? ஆமாம் சார், அது ஆக்சுவலி ஒயின் கிடையாது. யாரோ ஒயினை வச்சு மாஃபிங் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ, அவ்வளோதான். மற்றபடி என் செல்லக்குட்டி ஒயின் எல்லாம் பண்ணவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நேற்று அவள் குடிக்கல. அவளோட ட்ரிங்க்ஸில் அவள் குடித்தது நார்மல் மேங்கோ ஜூஸ். அதில் போதை மாதிரி கலந்தது. அந்த ஒரு எருமை மாடு உள்ள கிளாஸில் இருக்குது கிருஷி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக ஒயின் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை 100%, 200% எவ்வளோ இருக்குது. அவளே வந்து சொன்னாலும் சரி, சார் நான் தாண்டி எது தப்பு பண்ணேன் அப்படின்னு அவளே வந்து சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னால் நான் மாட்டேன் சார். ஆனால் சார், நீங்கள் அவன் புருஷன், நீங்கள் எப்படி நம்பலன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? நீங்கள் இன்னும் நினச்சிட்டிங்க நீங்கள் மட்டும் தான் அவளை அப்படியே உயிர் லவ் பண்ணிவிட்டு அப்படியே பயங்கரமாக லவ் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சார்? சின்ன வயசுலேருந்து என் மாமா, என் மாமாண்டி, என் மாமா தாண்டி எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பா உங்களை பற்றி தான் பார்த்தாலும். எப்போ அவங்க அக்காக்குன்னு முடிவு பண்ணாங்களோ அன்றைக்கே ஒதுங்கண்ணா சார். யார் அப்படி இருப்பா சொல்லுங்கள்? அவங்க அக்காவுக்கு தான் நீங்கள் முடிவு பண்ணதுன்னா அந்த நிமிஷமே அவன் வந்துட்டு இல்லை மச்சான் இது தப்பு, இதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு கூடாது மனசில், அப்படி என் அக்கா புருஷன் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கண்ணா சார். கல்யாணம் முடிச்ச அன்றைக்கி அவள் என்கிட்ட வந்து அழுதா, என் லைஃபு எனக்கு இப்படி கிடச்சிருக்கு, ஆனால் என் அக்காவுக்கு இப்படி ஆகி தான் எனக்கு இந்த லைஃப் கிடைக்கணும்னு இருந்திருக்கு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ அழுதா சார். அவள் அந்தளவுக்கு அவள் லவ் பண்ணுறா சார். ஏன் உங்களுக்கு இந்த வரமாட்டேக்கு ஏன் மாட்டேது? அவசரப்பட்டேன் சார். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? யார் வந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் நம்பிடக்கூடாது சார். ஜஸ்ட் இந்த நார்மல் ஃபோட்டோவை பார்த்தா அவளை சரி விடுங்க, அது அவங்களுக்குன்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டா. போகிறதுக்கு முன்னாடி பட் வந்து சார், ஒயின் இந்த தப்பு பண்ணியிருப்பான், நீங்கள் தையவை செஞ்சு மனசில் நினச்சிடாதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அவன் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருப்போம் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டா. பட் ஏங்க அந்த ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்கார் மனுஷன். அப்படியே வந்து என்ன யோசிச்சான்னு தெரியல, கீழே இறங்கி வந்திருப்பாரு. அவர் கண்ணில் அவ்வளோ வெறி, அவ்வளோ கோவம் இருக்குது. நேராக உள்ளே வந்தவர்,
கிறிஷை போட்டு சும்மா மூத்துலேயே புட்டு பச்சை பத்துன்னு குத்துறாரு. அவன் கதறிட்டு இருக்கான். அடிக்கிற அடியில் ரத்தம் ஊற்றுது பீச்சிட்டு அவனுக்கு. சார் சார் விட்டுருங்க சார் அப்படி நம்ம சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். ஒழுங்கா சொல்லு, சின்ன இளவு மாதிரி பண்ண சார், நான் ஒத்துக்கிறேன் சார் 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 விட்டுருங்க சார். இந்த பாரு, உண்மையை ஒத்துக்கிட்டா முன்னிச்சாது விடுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் ஆகுது இருக்கும். ஆனால் நான் கண்டுபிடிச்சேன்னு வை, அந்த நொட்டி சொல்கிறேன், நீ எந்த காலேஜ்லையும் படிக்க முடியாத மாதிரி பண்ணுறேன்டா. உனக்கும் இந்த காலேஜுக்கும் சரி எந்த சம்மந்தமும் இல்லை. நீ எங்கேயும் படிக்க முடியாது, எங்கேயும் வேலைக்கு போக முடியாது சொல்லிட்டேன். பிள்ளைங்க மரியாதையாக உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? சார் சார் சொல்லிடுறேன் சார். அவள் என்னை அடித்த கோவத்தில் அவளோட வேங்கோ ஜூஸில் நான் தான் சார் போதை மாத்திரை கலந்தேன். அவள் மயக்கத்தில் படுத்திருக்கும் போது நான் தான் அந்த மாதிரிலாம் தப்பாக ஃபோட்டோ எடுத்தேன் சார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி தப்பாக நடக்கிற மாதிரி மாஃபிங்லாம் பண்ணது நான் தான் சார். மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதற ஆரம்பிச்சிட்டான். ஸோ கிளாஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஓ இது மாஃபிங் ஃபோட்டோவா, அப்போ ஒயின் மேலே எந்த தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உண்மையாக தெரிஞ்சோம். எல்லாம் அப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் நாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஹெச்ஓடி சார் வந்திருப்பாரு. ஏன் சார் என்ன தப்பு பண்ணுறீங்க நீங்கள்? என்ன தான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் ஸ்டூடெண்ட், அவன் மேலே கை வைக்கிறதுக்கு உங்கள் ரைட்ஸ் கிடையாது. கையிடுங்க. தேவையில்லாமல் உன்னால் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பெஞ்செல்லாம் குத்திட்டு ஒரு மாதிரி கோவத்தை நின்றுப்பார். இப்போ ஒயின் இப்போ தான் அந்த லைப்ரரி விட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட மனசை ஃபுல்லாக சூசைட் தாட் தான். ஸோ எதோ ஓச்சிட்டா, லைக் பண்ணிட்டா. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி முடியாத மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா காரிடாரில். அப்போ இந்த கிளாஸ் சைடில் கூட்டமாக இருக்கிறதையும் பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வந்திருப்பா. இப்போ டைம் உள்ள கத்திருக்கு எல்லாமே அவர் கேட்டு தான் இருக்குது. நீ பண்ண ஒரு தப்புனால என் பொண்டாட்டியை நானே சந்தேகப்பட்டேன்டா. இப்போ எல்லாருக்கும் சமாஷாக்கு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேனை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒய்யன், ஷீ இஸ் மை ஒய்ஃப். அவள் என் பொண்டாட்டி. அவள் அவ்வளோ சொன்னான், நான் ஒன்றும் பண்ணலாமாம்மா அப்படின்ட்டு கதர்னாடா. அவளை தள்ளி விட்டு வர வச்சிட்டல என்ன. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு வர்ற காண்டுக்கு ஒன்று கொள்றதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன். நான் அமைதியாக இருக்கேன். என் பொண்டாட்டி என் முன்னே சந்தேகப்பட வச்சிட்டிங்களா? இப்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் என்னெல்லாம் சொன்னார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ரியாவுமே சூப்பர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஹாப்பியாக இருந்துட்டுப்பா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒயின் அந்த கதவை கிட்ட நிற்கதை டேக் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. குடுன்னு மனுஷன் போகிறாரு, எல்லோரும் தள்ளி விட்டுட்டு ஒயின் கிட்டே போயிட்டு அப்படியே ஒயினை டைட்டாக ஹேக் பண்ணிட்டு, சாரிடி எனக்கு மூஞ்சில் முழிக்க கன்றாவே இருக்குது, கேவலமாக இருக்குது, ஏதோ கேவலமாக இருக்குது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, பேச மட்டும் போகாத, நான் பண்ண எல்லாமே தப்பு தாண்டி, அடிடி என்ன வேணா பண்ணுடி, பேசாம மட்டும் இருந்துடாதடி, மன்னிச்சிரு ப்ளீஸ்டி, எனக்கு இன்னும் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து யாத்த பொண்ணுன்னு. உங்கள் அக்காவை என்னோட ஒரு நார்மல் கசின் அப்படின்னு தாண்டி பார்த்தேன். நான் அப்படி பார்க்கலடி, எனக்கு நீ தாண்டி எல்லாமே. நான் ஒரு மாதிரி சந்தேகப்பட்ட தப்பு தான். அன்றைக்கி அவ்வளோ ஒரு இது இருந்தும் நான் அந்த பார்ட்டிக்கு நான் ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன செஞ்ச மன்னிச்சிடு ப்ளீஸ், ஏன்னா பேசுடி. லவ் யூ மாமா, லவ் யூ ஸோ மச். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க. டியான் சார் அவள் கையை பாருங்க, என்னது அப்படி சொல்லிட்டு அவர் பொறுமையாக கையை பார்க்குறாரு. பார்த்தா கட் பண்ணிக்கிட்டா, லைக் கையை அறுத்துக்கிட்டா போல், பிளட்டு அப்படி ஊற்றிட்டு இருக்கு. ஒயின் அப்படியே டேங்கை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அவர் மேலே வாங்கி வந்துட்டா. காரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அலையக்க ஒயினை தூக்கிக்கிட்டு அப்படியே திரும்பி ஒரு முறை அந்த கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ சமந்து போயிருக்கு. கண்ணீர்லாம் கலங்கி போயிட்டு அவர் முகத்தை பக்கத்துக்கு அவ்வளோ டெரராக இருக்கும். அள்ளு விட்டுருச்சு இங்கே கிருஷிக்கெலாம். பயம், அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அமைதியாக பார்த்துட்டே இருப்பான். எல்லாருமே ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. டேங்க ஒயின் அங்கே தூக்கிட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் இப்போ தான் ஒய்ஃப்ன்றதே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரியாவுமே இந்த மாதிரி நேராக அவன்கிட்ட போயிட்டு அவனை கால் கடியில் உட்கார வச்சு அவனை போட்டு மிரட்டி எடுத்துட்டுப்பா. உனக்கு எவ்வளோ தைரியம், என் ஃப்ரெண்டையே மிரட்டுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது மாதிரி அவளே மாஃபிங் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கால் கடியில் போட்டு தூசு மாதிரி நடத்திட்டு இருப்பா. ஸோ இங்கே டேங் ஒயின் எடுத்துகிட்டு போய்ட்டு அட்மிட் பண்ணியிருப்பாரு. அட்மிட் பண்ணிட்டு இப்போ ஸ்டிச்சஸ்லாம் போடுறாங்க. லைக் பரவாயில்ல, ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்ததுனால ஒயினை காப்பாற்றிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் டேங் தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒயின் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பா. ஆமாம், ஏய் எந்திரிச்சியா, என்ன சாப்பிட்றியா, தண்ணி குடிக்கிறியா? உட்காருங்க. எனக்கு மேலே கோவம்லாம் இல்லை மாமா, நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினைக்காதீங்க சரியா? ஏய் நான் தாண்டி இதெல்லாம் சொல்லணும், என்ன மன்னிச்சிட்றி. அவன் என்ன சொல்லியிருந்தான், நான் ஏன்டி நம்பினாத? சி என்ன மாதிரி ஒரு கேவலமானவன்.
அவனை சின்ன வயசுல அவ்வளோ பியூராக லவ் பண்ணுறேன் நீ. நான் எப்படி ஒன்று எப்படி? சரி விடுங்க மாமா. அதெல்லாம் இருக்கட்டும். என் மேலே சத்தியமான இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டேன். பண்ண மாட்டேன். நீங்களும் ஒரு சத்தியம் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வீட்டில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ம் சரி. இப்போது ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு பெரிய காயெல்லாம் ஒன்றும் ஆகலை. அதனால வந்துட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிட்டா. இப்போ வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. டேங்க வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ஒயன் உட்கார வச்சுட்ருக்காரு. இப்போது 2 பேரும் அமைதியாக வந்துட்டுப்பாங்க. அத்தைக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் காயெல்லாம் ஆறின பிறகு நீ காலேஜ் வந்தால் போதும், சரியா? அப்போ நான் வீட்டில் மேக்ஸ் போட வேணவா? வேண்டாம். ஏய் சிரிக்காதடி, 5-6 நாள் கழிச்சு போடணும். அவ்வளோ டைம் இருக்குல்ல, பார்த்துக்கிறேன். 4 நாள். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், உன் ஃப்ரெண்டு சொன்னான் உனக்கு ஏமாலும் அவ்வளோ லவ்வா? நிஜமாவா? ஆமாம், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், பிரியாக்கு இவ்வளோ கோவம் வருமா? ஐயோ பயங்கர கோவம் வரும் அவளுக்கு. அதுவும் எனக்கு ஒன்றுனா ரொம்ப கோவப்படுவாங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து கற்றுனாளா? இல்லை இல்லை அப்பெல்லாம் இல்லை. சரி, ஏன்னா சாப்பிட்றியா? எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை பசிக்கல. பசிக்கல சொன்னால் கொட்டுவேன். என்ன சும்மா சும்மா தானே அடிக்கிறீங்க? சாப்பிடு ஒழுங்கா, நான் எடுத்துகிட்டு வரேன். சரி. இப்போது அவர் போய்ட்டு அழகாக சாப்பாடெலாம் போட்டு ஊட்டிட்டு பாரு. போதும் போதும். சாப்பிட்றீ அம்மா. இப்போ நீ சாப்பிட்டா தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? சாப்பிட்டா தான் சொல்லுவேன். சரி, சாப்பிட்டு தான் முடிச்சாச்சுல, சொல்லுங்கள். எனக்கு லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கணத்தில் கிஸ் கொடு. அப்போ சொல்கிறேன். என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க? அப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் எனக்கு தேவையில்லை. ஏய் சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு ஏன் சந்தோஷமாயிட்டு வெடி. வேணாம்லாம் சொல்கிறேன், ரெகுலேட் பண்ண போகிறப்போ. சரி சரி சரி, கண்ணை மூடுங்க. லவ் யூ சொல்கிறதுக்கு இதுக்கடி கண்ணை மூடணும்? அதெல்லாம் முடியாது, மூடுங்க. சரி. அது இந்த லவ்வர் இருக்கா தானே? எதுக்கடி சம்மந்தம்லாம் பண்ணிருக்கேன்? இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் அந்த படத்தில். நீங்கள் பார்த்ததுல இப்போ நீ ஒழுங்காக சொல்ல போறியா இல்லை அடி வாங்க போறியா? சரி சரி, லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கணத்தில் அழகாக கிஸ் கொடுத்துருப்பா. அவரோடய ஸ்மைல் பண்ணிட்டு. சரி 5 வேணு. இதான் ஒரு சர்ப்ரைஸா? 5 வேணுன்னு சொன்னடி. 5 4 3 2 1. இப்போ காலிங் ஒரு சவுண்ட் கேட்டிருக்கோம். யாரு? போய் திறந்து பாரு. என்னடா இது என்றாது அப்படின்னு சொல்லிட்டு வாயின் அப்படியே குடுன்னு போயிட்டு வந்துட்டு ஒரு ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல பார்த்தா அக்காவும் அக்காவை மேரேஜ் பண்ணானியா, அவன் லவ்வரும் நின்றுருப்பாங்க. எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. அக்கா ஒயன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்கா பாட்டி பேசியிருப்பாங்க. ஒயனுக்குனா ஷாக்கு. அக்கா நீ எப்படி இருக்கா? பார்த்து எவ்வளோ நாளாச்சு, எவ்வளோ எவ்வளோ அழைச்சி போயிட்டான். நான் குண்டாயிட்டேன்னு டாக்டர் உடம்பு குறைக்க சொல்லிருக்காங்க. நீ என்னைக்கா டாக்டர் உடம்பு குறைக்க சொல்கிறாங்களா? எதுக்கு? அது என்னங்க நீங்கள் சொல்லுங்க. நீயே சொல்கிறீ. அது ஏன் உனக்கு ஒரு நாங்கள் நிறைய பேர் அப்பா அம்மா ஆகிட்டோம். நிஜமாவா? ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒயினால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. குடுன்னு போயிட்டு இன்னும் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுத்து வச்சு பேசிகிட்டு இருப்பா. எல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் இவங்களை பேசுறதுக்கே கூப்பிட்டேன். நீ எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணல உக்காவை நினச்சி, அதுக்கு தான். நிஜமாமா? லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் இப்போ தான் வந்து லவ் யூ மாமா அப்படின்லாம் சொல்லிட்டு மறுபடியும் ஹேக் பண்ணி கணத்தில் கிஸ் கொடுத்துட்டுக்கா. இங்கே அவள் அக்காவும் வந்துட்டு இதுங்க ரெண்டும் அன்எக்ஸ்பெக்டடாக மேரேஜ் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. ஓடி படுத்து நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்துட்டு இருப்பாரு. ஆஃப்டர் தட் இங்கே ஒயினும் வந்துட்டு எல்லாம் உள்ளே கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அத்தெல்லாம் வந்து நல்லா தான் பேசுகிறாங்க. அத்தை பெருசாக எந்த இதுவும் காமிச்சிக்கலாம் கிடையாது. லைக் தான் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற கோவத்தெல்லாம் எதுவுமே காமிக்கவே இல்லை. நார்மலாக தான் வந்து பேசுகிறாங்க. அவளுக்கும் அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பட் அம்மா பையனும் ஏற்றுக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும் இருக்கும். ஏட்டையா நீங்கள் வீட்டுக்கு போங்க, பேசுங்க, பேசினா தான் எதுனாலும் புரியும். அதுக்கு தான். இல்லை அது நான் தான் சொல்கிறேன்ல, திட்டுவாங்க தான், வாங்கிக்கோங்க. பண்ண தப்பு தானே.
சரி. இப்போ அவன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. பயங்கரமாக வந்து திட்டி விடுது, யாரை கேட்டு இங்கே வந்த, இங்கே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி கத்திட்டு இருப்பாரு. இப்போ இவ கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லியிருந்திருப்பா, அப்பா அப்பா நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க. இப்போ அவர் அப்படியே அமைதியாகிட்டார், எதுவுமே பேசவே இல்லை. இங்கே அம்மா மாட்டோம் விடுன்னு ஓடி வந்து, எப்படி சொல்கிறேன் நிஜமாம்மா? ஆமாம்மா, நான் முழுக்காமல் இருக்கேன். ஐயோ என்னங்க கேட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. லைக் அவ்வளோ கோவம் இருந்துச்சு, எல்லாமே அந்த ஒரு செகண்டில் வந்து கரைஞ்சி பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச அப்பாவே ஒரு சின்ன சின்ன பதிலுக்கு மட்டும் சொல்லியிருந்திருப்பாரு. அவ்வளோ அந்த பேசலாம் கிடையாது, பட் ஓகேன்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து டேங்கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ டேங் மேலே இன்னும் கொஞ்சம் லவ் அதிகமாகிட்டே இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்படியே வந்து ரசித்து பார்த்துட்டு பாட்டேங்க, நாடி சைட் அடிக்கிற அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் புருஷனா நான் சைட் அடிக்கிறேன், உங்களுக்கு என்ன? என்னதான் இருந்தாலும் அக்கா ஓடி போனதுனால தானே தங்கச்சியை கல்யாணம் பண்ணிங்க, இல்லைன்னா அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு அவள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏய் யார் ரீ சொன்னா? எனக்கு நீ தான் வேணும், அதே அவனாலையும் மாற்ற முடியாது. அக்கா ஓடி போகலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க. யார் சொன்னா? உங்கள் அக்கா ஓடி போக வச்சதே நான் தானே. எது அப்படி சொல்லிட்டு வாங்கினா திரும்பி பார்க்குறா. ஆமாம், அவள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண கொஞ்ச நாளே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆன மாதிரி எனக்கு ஒன்றாவும் வந்துச்சுடி. ஆனால் இது கன்ஃபார்மாக நடக்குமா அப்படிலாம் தெரில. பட் வேறு ஒருத்தி ஒரு லைஃப்பை நம்ம கேட்கக்கூடாது, அவள் தான் வேறு பையனை லவ் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஐடியாவே கொடுத்தேன், கல்யாணம் தண்ணிக்கு ஓடி போக சொல்லி. அவளும் சொன்னபடி செஞ்சா. பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் நடந்துச்சு, லைட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நடந்துச்சு. அப்போ திருட்டு பையனே நீங்கள் தானா? உங்களை போய் நான் ஒரு பெரிய ஆளுங்கலாம் நினச்சிட்டு இருந்தேன், தியாகி அப்படிலாம் சொல்லிட்டு. திருட்டு வேலையை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திட்டிகிட்டு இருப்பா. இப்படிலாம் பேசிட்டு இருக்காது, அவள் தான் ஒன்று மாமாட்ட சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா திருட்டு வேலை பண்ணீங்கன்ட்டு? சரி விடு, காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே காலேஜில் வந்து கிருஷி இருக்காங்களா, டேங்க வந்துட்டு இந்த மாதிரி அவனை விட்டுருங்க, லைக் அவனை ஏதோ வந்து பண்ண வேண்டாம், விட்டுருங்க, படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறேன். இங்கே கிருஷிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும், அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துகிட்டு இருப்பான். ஆஃப்டர் தட் இங்கே வந்துட்டு வீட்லேயும் எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. ஒயின்மே வந்துட்டு என் கூட நல்லா வந்து சேர்ந்துட்டா. லைக் முன்னாடியாச்சும் அந்த ப்ரொஃபஸர் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாத்தையும் விட்டு அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நல்லா வந்து சேர்ந்தாச்சு. கிருஷியும் வந்துட்டு ஒயின்கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்துருப்பான், மன்னிச்சிரு நான் வந்து பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மன்னிப்பு கேட்டுருவான். எனக்கு அவனை பார்க்க கோபமாக இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, சில சிச்சுவேஷன்ஸ் நம்மளை அப்படி மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டா. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இதை வந்து ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க, லேட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக வந்து நான் வந்து இதை எடிட் பண்ணி போட்டுறேன். பிகாஸ் வந்து பாதி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன சேர்ந்தரில் கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண குரலை பார்த்தீங்கன்னா கன்றாவியாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, நம்ம ஆரம்பிச்சது கூட பண்ண மாட்டீங்களா? சரி ஓகேடா, நெக்ஸ்ட்டு நல்லா நம்ம மீட் பண்ணலாம். பை பாய் சார்.